உடையாக விளங்கிய திரு அருணை வடிவேல் முதலியார் அவருடைய திருமகனார் இன்றைய சைவ சித்தாந்த உலகிலே சைவ சித்தாந்தத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்தியா மட்டுமல்லாமல் பல மேலை நாடுகளுக்கு எல்லாம் சென்று சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் பரப்பி கொண்டு வரக்கூடிய சைவ சித்தாந்த மாலை நேர கல்வியுடைய இயக்குநராக இருந்து நம்மை போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஐயா அவர்கள் அங்கே பல சாஸ்திர நூல்களை பாடம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இணையத்தின் வாயிலாகவும் பல நாடுகளுக்கு இங்கிருந்தே இணையத்தின் வாயிலாகவும் சாஸ்திர நூல்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். நீங்கள் இப்பொழுது வெளியிலே பார்த்திருப்பீர்கள், சைவ சித்தாந்த வினாவிடை என்று சொல்லக்கூடிய நூல் ஆசிரியருடைய திருமகனார். அதே நேரத்தில் நாம் இந்த திருமுறைகள் படிக்கிறோம் என்று சொன்னால் அந்த திருமுறைகளுக்கெல்லாம் ஐயாவுடைய உரை இல்லாமல் அதனுடைய தெளிவுகளை நாம் காண்பது அரிது. அதோடு மட்டுமல்லாமல் சாஸ்திர நூல்களிலே முப்பொருள் இயல்பு என்ற ஒரு நூலை அற்புதமான ஒரு சிறு நூலாக இருந்தாலும் ஆழமான கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய நூல் ஆசிரியருடைய திருமகனார். சிவஞான சித்தியாருக்கு, சிவஞான போதத்தினுடைய வடிநூலாக கருதக்கூடிய சிவஞான சித்தியாருக்கு செந்தமிழ் உரை என்று சொல்லக்கூடிய செழுத்தமிழ் உரை வகுத்த திருமகனாருடைய திருமகனார் ஐயா அவர்களும் பல நிலைகளிலே நமக்கெல்லாம் இன்றைக்கு சைவ சித்தாந்தத்திலே ஏற்படக்கூடிய குழப்பங்களை, தடைகளை, விடைகளை சொல்லி நம்மை ஆக்கிக் கொடுக்கக்கூடிய விருந்தகையாளராக இருக்கிறார்கள். அத்தகைய ஐயா அவர்கள் இன்றைய தினம் நமக்கு இணைய வழியாக வகுப்புகள் எடுத்திருந்தாலும் நேரடி வகுப்பிலே கலந்து கொண்டு இன்று நமக்கு அறுவகை சமயங்கள் என்ற தலைப்பிலே வகுப்பை நடத்தை செய்து தெரிவித்துள்ளார்கள். அவர்களை கல்லூரி முதல்வர் சார்பாகவும், நம்முடைய ஸ்ரீமடத்தினுடைய சார்பாகவும், தமிழ்துறை சார்பாகவும், இங்கே உரிமை இருக்கக்கூடிய சித்தாந்த மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என இருதரம் கூட்டி வரவேற்று ஐயா அவர்களிடம் கலந்து வருகிறோம். நன்றி, வணக்கம். கேக்குதா? சவுண்ட் கேக்குதா பாருங்க. கேக்குதா? சரி. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெள்ளுருவானாய் போற்றி, காவாய் கரகத்திரனே போற்றி, கைலை மலையார் எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பத் பெருமானுடைய திருவினைகளை நான் மனமழிமைகளால் உங்களை வழங்கிக் கொள்கின்றேன். அருளுருவாக நமக்கெல்லாம் காஞ்சி ஸ்ரீமடத்தின் ஞானபீடத்தில் இருந்தபடி அருளாசி வழங்குகின்ற சங்கர விஜயேந்திர சுவாமியுடைய திருவிடை கமலங்களை நான் மனமொழிமைகளால் விசிறுவைக்கு வழங்கிக் கொள்கின்றேன். ஸ்ரீமடத்தில் சார்பில் நடக்கின்ற சங்கரா கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் ராதாகிருஷ்ணய்யா அவர்களே, இந்த அருமையான வகுப்பை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற என்னுடைய மதிப்பிற்கு அன்பிற்கு உரிய பேராசிரியர் தெய்வ சிகாமணி அவர்களே, சைவ சித்தாந்தத்தை ஆர்வத்தோடும் ஆழத்தோடும் கற்பதற்காக இலங்கையிலிருந்து கூட வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கணித வணக்கத்தை நான் முதற்க தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய கல்லூரியினுடைய சார்பிலே இணையதளத்தின் மூலமாக சில கருத்துக்களை பாடத்திட்டமாக 3-4 வகுப்புகள் நாம் நடத்தி இருக்கிறோம். இங்கே வந்திருக்கின்ற மாணவர்கள் அதிலே பங்கு பெற்றார்களா இல்லையா என்பதற்கு தெரியவில்லை.
காரணம், சில மாணவர்கள் தங்களுடைய முகங்களை காட்டுகிறார்கள், சில மாணவர்கள் முகத்தை காட்டிவிட்டு மறைத்துக் கொள்கிறார்கள். வரலாம், அதான் வரணும் இல்லையா, வகுப்பு இருந்தா அப்படிதானே வரணும் இல்லையா. நாங்க திருமுகத்தை பார்த்துதால நடத்தணும் பாடத்தை எல்லாம், வெறும் முகத்தை பார்த்து எங்களால நடத்த முடியல. அதனால எத்தனை மாணவர்கள் இங்கே வந்தீர்கள் எனக்கு தெரியல. இருந்தாலும் நேர்முக பயிற்சியாக இருக்கின்ற வகுப்பு போல அல்ல. அதாவது ஆலையில்லாத ஊருக்கு இலுப்பைப்பூ சர்க்கரை மாதிரி ஒன்றுமே பாடம் நடத்தாத பொழுது இந்த தொற்று நோய் காலத்துல இணையதளம் நமக்கு நன்றாக கை கொடுத்தது. அது ஒரு வகையிலே நல்லதா இருந்தது. ஏறக்குறைய 4 ஆண்டு காலம் நாம் சிறைப்பட்டிருந்தோம். அந்த சிறைப்பட்ட வாழ்க்கையிலே நல்ல துறைப்பட வேண்டும் என்று சொல்லி, முக்கியமாக வெளிநாட்டிலே வாழுகின்ற தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து இணையதளம் வகுப்பிலே நிறைய படிக்கிறார்கள், இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால என்ன ஆயிட்டு இருந்தால், நேர்முகமாக படிப்பை காட்டிலும் இதுவே வசதியா இருக்குது என்று அவர் எண்ணுகிறார்கள். காரணம், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொள்ளலாம், ஏதாவது சாப்பிட்டு கொண்டே கேட்கலாம், போய் இருந்தாலும் போய் வரலாம், இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால நேர்முகம்னா அப்படி கிடையாது. எல்லாம் ஒரு வகுப்பு என்றால் அப்படி போக முடியாது. இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை என்றுதான் நாங்கள் நடத்துகிறோம். என்று கூட சனி ஞாயிறு என்றால் 3 வகுப்புகள் இருக்கு. வெளிநாட்டு மாணவரோடு 3 வகுப்பு, நாங்கள் சனி ஞாயிறு தான் அவ்வளவு ஓய்வு. அதனால ஐயா அவர் நாளைக்கு எனக்கு போட்டிருந்தாங்க, என்னுடைய வகுப்பு இன்று ஒரு நாளும் நாளை ஒரு நாள் போட்டிருந்தாங்க. 2 நாள் என்னால் வகுப்பை நிறுத்தி வைக்க முடியாது என்று சொல்லிதான் ஒரு நாளிலேயே மாற்றுங்கள் என்று சொல்லி பிற்பகலும் எனக்கு ஒரு வகுப்பு இருக்கிறது. என்னுடைய தலைப்பிலே 2 நாளும் இல்லாமல் ஒரு நாள் ஏறக்குறைய 1 மணிக்குள்ள நான் 1.25 காலக்குள்ள முடிக்கணும். அடுத்து பிற்பகல் வகுப்பு அளவையல் என்று கொடுத்திருக்கிறார்கள். இது போன்ற வகுப்புகளே நாம் வழிகாட்ட முடியுமே தவிர முழுமையாக எல்லாவற்றையும் நம்மளை விளக்க முடியாது என்பதை மட்டும் நான் பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். இதுபோல பயிற்சி வகுப்பிலே எப்படி படிக்க வேண்டும், எந்தெந்த நூலை படிக்க வேண்டும் என்று வழிகாட்டி விட்டு சில நுட்பங்களை நாம் இங்கே வகுப்புகளிலே சொன்னால் அதன் பின்னணியிலே நீங்கள் எல்லாம் படிக்கலாம். எல்லோரும் வளர்ந்த மாணவர்கள், அவர்களெல்லாம் கூட இளைஞர்களா இருந்தாலும் அறிவினாலே முதிர்ந்தவர்கள் என்பதாலே வழிகாட்டினால் அவர்கள் படிக்க முடியும் என்ற துணிவில் தான் இணையதள வகுப்பிலே நம்முடைய சங்கரமடம் சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்கி இருக்கிறார்கள். இதுபோல மாதம் ஒரு முறையாவது அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது நேர்முக பயிற்சியாகவும் அவர்கள் செய்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு கொடுத்த தலைப்பு பாடத்திட்டத்துல வேதம், ஆகமம், புராணம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அதையெல்லாம் ஓரளவு நாம் முடித்திருக்கிறோம். அடுத்த தலைப்பாக இருப்பது அறுவகை சமயங்கள் என்று எனக்கு கொடுத்த தலைப்பு. அதைத்தான் நாம் இன்றைக்கு நாம் ஓரளவு சிந்திக்கணும். முதலாவதாக சமயம் என்று சொல்லுகிற பொழுது தமிழ்ல 4 வகையாக சமயத்தை குறித்திருக்கிறார்கள். 2ஆம் நூற்றாண்டிலே எழுந்த மணிமேகலையில வாதம் என்கிறார்கள். சைவவாதம், வேதவாதம், அளவை வாதம் என்று வாதம் என்று அவர்கள் சொல்லுகிறார். அந்த காலத்துல வாதம் சொன்னார். அதற்கு பின்னால் சமயம் என்ற ஒரு சொல் நமக்கு வந்திருக்கிறது. சைவ வாதம் போய் சைவ சமயம், வைணவ வாதம் போய் வைணவ சமயம் என்று சமயம் என்று பிரித்தார்கள். ஆதிசங்கரர் 6 தரிசனங்களை தொகுத்த பொழுது அதை தரிசனம் என்று சொன்னார். ஷட் தரிசனங்கள் என்று சொன்னார். ஷட் தரிசனங்கள் என்பதை பற்றி சொல்லுகிற போது மட்டும் ஒரு நினைவு நமக்கு வர வேண்டும். 6 சமயங்களை, 6 தரிசனங்களை பரம்பொருள் பின்னணியிலே முதலிலே வகுத்திருக்கிறார் ஆதிசங்கரர். கணபதியை வழிபட்டால் அவரை பரம்பொருளாக வழிபட்டார். கணபதியை வழிபட்டால் அல்ல,
கணபதியை பரம்பொருளாக நீங்கள் வழிபட்டால் அது காணாபத்தியம். முருகனை பரம்பொருளாக வழிபட்டால் அது கௌமாரம். சக்தியை பரம்பொருளாக எண்ணி வழிபட்டால் அது சாக்தம். சைவம் சிவனை பரம்பொருளாக எண்ணினால் அது சைவம். விஷ்ணுவை பரமாக எண்ணினால் அது வைஷ்ணவம். சூரியனை பரமாக எண்ணினால் அது சௌரம் என்று 6 சமயங்களாக 6 பரம்பொருள் பின்னணியே ஆதிசங்கரர் வகுத்தார். இந்த 6 சமயத்துல சைவ சமயத்தை சார்ந்த பெருமக்கள் இந்த 6 தரிசனத்திலே சைவத்தை சேர்க்கக்கூடாது என்று சொல்கிறார். ஏனென்றால் ஆதிசங்கரர் சொன்ன கணபதி, முருகன், சக்தி, சூரியன் எல்லாம் தெய்வங்கள். சிவம் என்பது கடவுள் என்று நாம் சொல்றோம். கடவுள் வேறு, தெய்வம் வேறு. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஒரு நிலத்திற்கு தலைவனாக இருந்தால் அதை தெய்வம் என்கிறார்கள். சைவ சித்தாந்த கொள்கைப்படி அந்த தெய்வங்கள் எல்லாம் பிறக்கும், இறக்கும், மேல் வினையும் செய்யும். நம்மை போலவே பிறக்கலாம், இறக்கலாம், வினை செய்யலாம். அப்ப பிறப்புக்கும் இறப்புக்கும் வினைக்கும் ஆளாக இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் கடவுள் அல்ல. கடவுள் என்றால் ஒரே கடவுள் தான். பரம்பொருள் என்றால் ஒன்றுதான். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் பரம்பொருளாக கொள்ளலாம். அதிலே தடை கிடையாது. இப்ப நான் சொல்றது நாம் சைவத்தை சார்ந்தவர்கள், எனவே சிவம் பரம்பொருள் என்று நாம் சொல்றோம். எங்களுக்கு முருகன்தாசார் பரம்பொருள் சில பேர் சொல்லுகிறார்கள். அப்படி வழிபட்டவங்க இருக்கிறார். அருணகிரியார் இருக்கிறார். அண்மை காலத்திலே வாழ்ந்த பாம்பன் சுவாமி இருக்கிறார்கள். குமரகுருவர் கூட முருகனை பாடி இருக்கிறார். அதுபோல முருகனை பரம்பொருளாக எண்ணினால் அது வேறு விஷயம். ஔவையாரை பற்றி சொல்ற பொழுது, ஔவையார் உங்களுக்கு தெரியும். சங்க காலத்திலே ஒரு ஔவையார் இருந்திருக்கிறார், இடைக்காலத்திலே ஒரு ஔவையார், பிற்காலத்திலே ஒரு ஔவையார் என்று 3 ஔவையாரை சொல்லுகிறார்கள். 3 இல்லை என்றாலும் 2ஆக சொன்னாலும் பெரிய தவறு இல்லை. சங்க காலத்திலே இருந்த ஔவையார் சிவனை பரம்பொருளாக கொண்டவர். அது எப்படி தெரிகிறது என்று சொன்னால், அவர் அவைக்கள புலவராக இருந்த அதியமான் வள்ளல், நெல்லிக்கனி கொடுத்த அதியமான், அவரை வாழ்த்துகிற பொழுது நீல மணிமிடத்து ஒருவன் போல மண்ணுக பெருவனியே என்று வாழ்த்துறார். நம்முடைய சிவபெருமானுக்கு எது அடையாளம் என்று சொன்னால், ஒன்று நெற்றிக்கண் அடையாளம், அடுத்து கரைக்கண்டம் அடையாளம், 3வது அர்த்தநாரீஸ்வர வடிவம் அடையாளம், உமையொரு பாகமாக இருப்பது அடையாளம். இது 3 சிறப்பு அடையாளம். திரை இருக்கலாம், சடை இருக்கலாம், அதெல்லாம் பொது. அது மற்ற தெய்வங்களுக்கு கூட இருக்கலாம். ஆனால் சிவனுக்கு என்று சிறப்பு அடையாளமாக சொன்னால், கரைமிடற்று அண்ணல், நுதல் விழி நாட்டத்தோன், நுதல் விழி நெற்றிக் விழி, நெற்றிக்கண், நுதல் விழி நாட்டத்தோன், நாட்டம்னா கண்ணுன்னு அர்த்தம். நுதல் விழி நாட்டத்தோன் அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருக்கிறார், உமையொரு பாகமாக இருக்கிறார். புறநானூற்றுல, சங்க இலக்கிய புறநானூற்றுல கடவுள் வாழ்த்து பாடுகின்ற பாரதம் பாடிய பெருந்தேவனார், பெண் உரு ஒரு திறன் ஆகின்று, பெண் உரு ஒரு திறன், ஒரு பக்கத்துல பெண்ணாக இருக்கிறது, அவ்வுரு தன்னுள் அடக்கி கரக்கிலும் கரக்கும். அந்த உருவத்தை, சக்தியை வெளிப்படுத்தினாலும் ஒரு சிவசக்தியாக, உமையொரு பாகமாக, அம்மையப்பராக அருள் வழங்கலாம். அல்லது மகாசங்கார காலத்தில் எல்லாவற்றையும் அடிக்கின்ற பொழுது சக்தியை உள்ளே அடக்கி கொண்டு தான் ஒருவராக இருக்கலாம், சிவமாகவே இருக்கலாம் என்று தத்துவத்தையும் சமய உருவத்தையும் சேர்த்து சங்க காலத்திலே பாடியிருக்கிறார்கள் சிவனை பற்றி. எனவே சிவனை நாம் பரம்பொருளாக சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், முக்கியமான காரணம், சிவனுக்கு பிறப்பு கிடையாது. மாதா வயிற்றிலே பிறப்பது என்பது சிவனுக்கு இல்லை என்பது நம்முடைய கொள்கை. நாம் சொல்வது மட்டுமல்ல, சிலப்பதிகாரம் என்ற சமண காப்பி இளங்கோவடிகள், பிறவா யாக்கை பெரியோர், பிறவாதவன் சொன்னார் முதல்ல,
யாக்கை என்றால் உடம்புன்னு அர்த்தம். உடம்பு நம்மை போல மாதா வயிற்றிலே இல்லை, கருவிலே வளரல. அந்த உடம்பு அருளினாலே வருகின்ற உடம்பு, பெருமானுக்கு அருளினாலே வருகிறது. எனவே நமக்கெல்லாம் கருமேனி, பெருமானுக்கு திருமேனி என்றால் அருளாலே வருகிறது. அதனால அவருக்கு யாக்கை என்றால் அருள் திருமேனி. மாதா வயிற்றிலே பிறக்காதவன். 2 காரணத்தினாலே அவன் பெரியவன், பெரியோன். பிறவாதவன், மாதா வயிற்றிலே கருவாக வராதவன், அதனால் அவன் பெரியோன். அந்த பெரியோன் என்ற வார்த்தை நாம் ஏன் வைத்திருக்க தெரியுங்களா? வேதத்துல கடவுளுக்கு சொல்லுகிற பொழுது பிரம்மம் என்று சொல்றார். பிரம்மம் என்று சொன்னால் பெரியதுன்னு அர்த்தம். பிரம்மம் என்ற சொல்லுக்கு பெரியதுன்னு அர்த்தம். அந்த பெரியது என்றால் அது அகிலடி சொல்லா இருக்கு. எனவே உயர்தனை சொல்ல வேண்டும் என்று கடவுளுக்கு ஒரிதனையா சொல்லணும். இறை என்று சொல்லலாம், ஆனால் இறைவன் நாம சொல்லணும். கடவுள் என்று சொல்லலாம், ஆனால் திருவாசகத்தை கடவுளான் சொல்றார். கடவுளான் ஒரு வார்த்தை சொல்றார். அதனால உயர்தனையாக ஆண்பாலாக சொல்கின்ற மரபுப்படி நமக்கு கடவுளான், இறைவன் என்று சொல்வது போல சிவன் என்ற ஒரு வார்த்தை நாம் சொல்லுவோம். பிறவாதவன் என்பதாலே பிறவாயாக்கை பெரியோன், முதல்வெளி நாட்டத்து பெரியதுன்னு சொல்லல. பிரம்மம் என்றால் பெரியது, ஆனால் முதல்வெளி நாட்டத்து பெரியோன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால கடவுள் வேறு, தெய்வம் வேறு என்பதை நம்முடைய சித்தாந்தம் படிக்கிற போது அது அரிச்சுவடி பாடம் போல அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்று பார்க்கிறோம். அதனால அந்த 6 தரிசனங்கள்ல சங்கரர் சைவம் என்று சேர்த்திருக்கிறார் இல்லையா? சைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த சைவத்திற்கு பதிலாக சௌமியம் என்று ஒன்று சேர்க்கும். சௌமியம் என்றால் சந்திரனை வழிபடுகின்ற மதம். நிலாவை வழிபடுகின்ற வழக்கம் தமிழர்களுக்கு உண்டு. பெண்கள் எல்லாம் பிறை தொழுதிருக்கிறார்கள் என்று சங்க இலக்கியத்தில் வரும். பிறை தொழும் பெண்டீர் என்றே வருகிறது. இன்றைக்கும் நாம் பிறை தொழுகிறோம், 3ஆம் பிறையை நாம் தொழுகிறோம், பார்க்கிறோம். அதனால இப்ப சொன்ன பாட்டு இருக்குல்ல, புறநானூற்று பாட்டு, அதுல பெண்ணூறு உறுதிரன் ஆகின்ற என்பது மட்டுமல்ல, பிறை முதல் வண்ணம் ஆகின்று அப்பிறைதான் 14 கணமும் ஏத்தவும் படுமே. 18 கணங்களாலே அந்த பிறை வணங்கப்படுகிறது. பெருமானுடைய சடையில இருப்பதாலே அந்த 18 கணங்கள் பெருமானை வழிபடுகிறது, பிறையை வழிபடுகின்றது என்று சொல்லியிருக்கிறார். அதனால் கடவுள் என்பது ஒரு கடவுள் தான். நாம் நீங்க சிவனைத்தான் வழிபட வேண்டும் என்று நாம் சொல்லல. சிவன் கடவுளுக்கு இலக்கணத்தை நாம் சரியா சொல்றோம். பிறத்தால் அது கடவுள் அல்ல. ஒரு பிறப்பெடுத்தால், வினையிலே பிறப்பெடுத்தால் அது கடவுள் அல்ல என்று நாம சொல்றோம். அதே போல தமிழ்ல கடவுளை குறிப்பதற்கு 3 பெயர்கள் உண்டு. 3 பெயர்களும் சிறப்பு பெயர்கள். கடவுள் என்று ஒரு பெயர், இறை என்று ஒரு பெயர், இயவுள் என்று ஒரு பெயர். 3 பெயர். இயவுள் என்றால் இயக்குகின்றவன் அர்த்தம். இறை என்றால் கலக்கின்றவன் அர்த்தம். கடவுள் என்றால் கடக்கின்றவன் அர்த்தம். கடந்து உள்ளான், கலந்து உள்ளான், இயக்கி உள்ளான், இயக்குகிறான் என்று 3 வகையாக கடவுள், இறை, இயவுள், இந்த 3 சொல் சங்க காலத்திலேயே நமக்கு இருந்திருக்கிறது. காலையில் பேசிய பேராசிரியர் சொன்னார், கந்தடி என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். கேட்டிருக்கலாம். கந்தடி என்ற ஒரு வார்த்தை தொல்காப்பியத்தில் வருகிறது. கடவுள் வாழ்த்து, கடவுள் என்ற ஒரு வார்த்தை தொல்காப்பியத்தில் வருகிறது. தெய்வம் என்ற வார்த்தையும் வருகிறது. அப்ப கடவுள் வேறு, தெய்வம் வேறு என்று தொல்காப்பியத்திலே நம்முடைய இலக்கணத்திலேயே அது வேறுபட்டிருக்கிறது தெரியும். கந்தடி என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிற பொழுது அந்த ஒரு சொல் தொல்காப்பியத்துல ஒரே ஒரு இடத்துல தான் வருது, வேற எங்குமே வரல. அது என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, கந்து என்றால் பற்றுக்கோடுன்னு அர்த்தம். இந்த மாடுகளை, யானைகளை கட்டுற பொழுது சங்கிலியாலேயோ கயிற்றாலேயோ கட்டுறோம் இல்லையா?
ஒரு கல் நட்டு கட்டுவோம். ஒரு கல் சின்னதா இருக்கும் ஒரு கல், அதுக்குதான் கந்துன்னு பெயர். கட்டுப்படுத்துவதுன்னு அர்த்தம். கட்டுப்படுத்துவதுதான் கந்து. யானையை கட்டுப்படுத்துகிறது. பசு தன்னிச்சையா மேயாமல் ஒரு இடத்தை கட்டுப்படுத்துவது என்று கழுத்திலே கட்டி கயிற்றிலே கொண்டு வந்து அதை கட்டிடும். அது கந்துன்னு பெயர். அப்ப அதுக்கு ஒரு கட்டுப்படுத்தல் இல்லையா? யானையா இருந்தா கூட கட்டுப்படுத்தல் இல்லையா? ஆனால் நம்முடைய பெருமான் எந்த கட்டும் இல்லாதவன். கட்டு என்று சொன்னால் தமிழ்ல அழகான வார்த்தை கட்டு என்ற வார்த்தை. வடமொழியில சொன்னால் அதற்கு பந்தம் இல்ல பாசம் என்று சொல்லலாம். பந்தம் என்றாலோ கட்டு என்றாலோ ஒரே அர்த்தம் தான். பந்தம் வடமொழி, கட்டு தமிழ் மொழி. கட்டில்லாதவன் என்றால் அவன் எதற்கும் கட்டுப்படாதவன். எதற்கும் கட்டுப்படாதவன் எப்படி சொல்லலாம் என்றால், நமக்கெல்லாம் எத்தனை கட்டு இருக்குது? ஒன்றா ரெண்டா? நமக்கு எத்தனையோ பாசங்கள், எத்தனையோ கட்டு இருக்கு. முதலாவது கட்டு என்ன தெரியுங்களா? நம்முடைய பெயர் தான் கட்டு. முதல் குழந்தை பிறந்த உடனே பெயர் இல்லாமல் பிறக்கிற குழந்தைய அப்படியே கூப்பிடலாம் இல்லையா? குழந்தைன்னு கூப்பிடலாம் இல்லையா? முதல்ல ஒரு பேர் வச்சிடும். குழந்தை என்ன பேர் வச்சீங்க சொல்லு, தொட்டு போட்டு என்ன பேர் வச்சீங்க? அந்த பெயர் என்பது ஒரு கட்டுப்பாடு. முதல் அந்த பெயர் தான் உங்களுக்கு பிறந்தது முதலாக கடைசி வரை உங்களுக்கு. அதுல ஆண்களுக்காவது பரவாயில்ல, இனிஷியல் மாறாது. பெண்களுக்கு இனிஷியல் மாறிடும். பெற்றோர்களா இருக்கிற பொழுது அப்பா பேரு இனிஷியல் இருக்கு. கணவன் வந்த பின்னாலே கணவன் இனிஷியல் மாறுது. இதெல்லாம் சொல்லி பேங்க்ல இந்த நேம், என்னுடைய பெயர், இதுக்கு இனிஷியல் எல்லாம் போட்டாதான் அது செல்லுபடியாகும். உங்களை வேறு பெயர்ல சொல்ல முடியாது, நீங்களும் வேறு பெயர்ல உங்களை அழைத்துக் கொள்ள முடியாது என்றால் பெயர் ஒரு கட்டுப்பாடு. அதே போல உடம்புக்குத்தானே பெயர், உயிருக்கு பெயர் வைக்கல. உடம்புக்கு தானே பெயர் வச்சாங்க. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று உடம்பை பார்த்தான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எனவே உடம்பு ஒரு கட்டுப்பாடு. என்ன, உடம்பு ஆணாக பிறந்தால் ஒரு கட்டுப்பாடு, பெண்ணாக பிறந்தால் ஒரு கட்டுப்பாடு. உடம்பு எப்படி இருக்கிறது என்றால் நமக்கு சொல்ல முடியாது. நாம் ஆகிட்டு வந்ததுதான் இப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம நினைச்சோமா? ஒருவேளை பெருமான் எப்படிப்பா பிறக்க போற, எந்த மாதிரி உருவம் வேண்டும் என்று கேட்டா நமக்கு குழப்பம்தான் வரும். நமக்கு செலக்ட் பண்ணவே முடியாது. நம்மால உடமையே நம்மளால செலக்ட் பண்ண முடியலையே. இதுவா அதுவா அதுவா பாக்குறோமே, இது எல்லாம் இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்றோமே என்றால் நிறைய உருவங்களை கொடுத்து இந்த உருவங்களை ஏதாவது எடுத்துப்பான்னு சொன்னா குழம்பும். ஆனா அந்த வெள்ளம் உனக்கு வேணாம், நான் தருகிறேன் என்று சொல்லி பெருமான் உடம்பை தந்திருக்கிறார், உருவத்தை தந்திருக்கிறார். இறைவன் அருளாலே பெயர் அமைந்திருக்கு. நல்ல பெயர் அமைந்து சொல்றாங்க இல்லையா? பெயர் அமைந்திருக்கிறது அல்லவா? இதெல்லாம் கட்டுப்பாடு. இதெல்லாம் சாதாரணமான கட்டுப்பாடு. எப்படி நிறைய கட்டுப்பாடுலாம் இருக்கு. எனவே இந்த கட்டுப்பாடு இல்லாதவன் பெருமான். அவனுக்கு பெயர் இருக்கிறதா? ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லா. நாம 1000 திருநாமம் நாம சொல்லலாம். எந்த பெயரை சொன்னாலும் அவனுக்கு பொருந்தவில்லை என்ன அர்த்தம்? அவனுக்கு பெயரே இல்லைன்னு அர்த்தம். நமக்கு வேறு பேர் சொல்லக்கூடாது, சொன்னா புரியாது, அது பொருந்தாது. ஆனால் பெயர் இல்லாத ஒருவருக்கு 1000 பெயர் சொல்லலாம் என்றால் எந்த பெயர் வேண்டுமானாலும் சொல்லலாம். பக்தர்கள் அன்பர்கள் எந்த விருப்பத்தோடும் சொல்லலாம். அப்ப அவனுக்கு பெயர் கிடையாது, உருவம் கிடையாது, எல்லை, கால எல்லை, தேச எல்லை எதுவுமே கிடையாது. எங்கே இருக்கிறான் பெருமான்? இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், எங்குனாலும் சொல்லலாம் என்றால் வியாபக பொருளாக இருக்கிறான் என்பதுதான் கடவுளுக்கு உள்ள சிறப்பு. இந்த மாதிரி இலக்கணங்களை எல்லாம் நாம் சொல்லி சைவம் தான் கடவுள் இலக்கணத்தை சரியாக சொல்வதால் பின்னாலே அருணைக்கலம்பகத்துல சைவ எல்லப்பனாவரர் பாடினார். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமா, தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் என்று சொன்னார். அந்த சிவனுக்கு சொல்லுகிற இலக்கணம் போல வேறு கடவுளுக்கு சொல்லவில்லை என்று சொன்னார்கள். அந்த சிவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அதை சொல்லிட்டு நான் உள்ள போறேன். சிவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்கம்மா. மங்களம். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் கரெக்டா சொல்றாங்க. காஞ்சி புராணம், இந்த புராணம் காஞ்சி புராணத்துல குறைவிலா மங்கள குணத்தினாதலா, குறைவிலா மங்கள குணத்தினாதலின் நிறை மலம் ஆணவம், நிறை மலம் அனாதியே நீங்கி நிற்றலின்
அறைகுவன் சிவன் என அறிவின் மேலவர். ஞானிகள் எல்லாம் அவரை சிவன் என்று ஏன் சொல்கிறார் என்றால் அவன் குறைவிலா மங்கள குணம். திருவாசகத்துல குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே சொல்றான் இல்லையா? நிறைவுன்னு சொல்லலாம், ஆனால் குறைஞ்சு போகுது. நிறைந்தால் குறைஞ்சிடும். இது தண்ணி நிறைஞ்சுதான் இருந்தது, குறைஞ்சு போச்சு. அதுபோல நிறைவெல்லாம் குறையும். ஆனால் பெருமான் நிறைவானவன், அவன் குறைவில்லாதவன். எனவே குறைவிலா நிறைவு. அமுது என்று சொன்னால் பால் வைத்துக் கொள்ளலாம், அல்லது தேவருடைய அமுதம் வைத்துக் கொள்ளலாம். அது கோதிலா அமுது என்றார். அது எந்த விதமான கோதும் கிடையாது, குற்றம் கிடையாது. குற்றமில்லாத அமுதம் என்று சொன்னார். நம்முடைய பசும்பால் என்று சொன்னால் ஒரு நாள் 2 நாள் தான், 3ஆம் நாள் வச்சிருக்க முடியாது. அதே ஃப்ரிட்ஜில் வச்சு தான் வைக்கும், எல்லாம் இருக்காது. அதுபோல பால் நீண்ட நாள் இருக்காது. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு குறை இருக்கிறது. அதே போல இல்லாமல் இறைவன் கோதிலா அமுதாக இருக்கிறான். எனவே குறைவிலா மங்கள குணத்தனாதலா நிறைமலம் அனாதியை நீங்கியிருத்தலால் அறைகவன் சிவன் என்று சிவன் என்ற அதற்கு இலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் சைவம் என்பதை தனியாக வைத்து அது ஒரு தனிப்பெரும் சமயம். எப்படி நம்முடைய மொழி உயர் தனி செம்மொழியோ, தமிழ் மொழி உயர்தனி செம்மொழியோ, அதுபோல் நாம் சார்ந்திருக்க சைவம் உயர்தனி சைவம் என்று பழமையான சைவம் என்று நாம தொன்மை கோலமாக சொல்லுகிறோம், தொன்மை சைவமாக சொல்லுவோம். அதனால் 6 தரிசனங்கள்ல சைவத்தை எடுத்துட்டு சௌமியம் என்று நாம சேர்த்தால் 6 அங்க சரியா வந்து. இது பரம்பொருளை வைத்து சொன்னது ஆதிசங்கர். ஆனால் தத்துவத்தை வைத்து 6ஆக சொல்றான். அதான் சமயங்கள் என்ற பொழுது அறுவகை சமயம் சொல்றோம் இல்லையா? நாம என்ன செய்யணும்? உங்களுக்கு தேர்வு வைப்பாங்க, எழுதலாம், நீங்க ஒத்துழைப்பு செய்யலாம், நீங்க அசைன்மெண்ட் கொடுக்கலாம். அதுல அறுவகை சமயம் என்று சொன்னால் முதலாவதாக ஷட்தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஆதிசங்கரர் பரம்பொருளாக சொல்லுகிறார். அதில் சைவத்தை நீக்கி சௌமியத்தை சேர்த்திருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து சொல்லலாம். 2வது இப்ப சொல்றது தத்துவ முறையில நீங்க பார்த்தால் இந்திய தத்துவ ஞானங்கள், இந்தியாவுடைய முழுமையும் நீங்க பார்த்தீங்கன்னா 6 வகை சமயமா சொல்வது வழக்கமா இருக்கு. அறுவகை சமயம் வழக்கம். ஏன்னா நீங்க பார்த்தா 3 தமிழ் என்றால் முத்தமிழ்னு சொல்றோம். அவர் 4 மறை 4ன்னு சொல்றோம். அவர் 5க்கு சொல்றது பஞ்சாட்சரம் என்று சொல்றோம். 6 கொண்டு சொல்றோம், 7 கொண்டு சொல்றோம் இல்லையா? கடையேழு வெள்ளல்னு சொல்றோம். அது போல நமக்கு எண்ணிக்கையிலே சொல்லுகிற பொழுது ஒரு முறைதான். ஏசா அதுக்கு மேல சொல்லக்கூடாதான்னு கிடையாது. ஆனால் முறையாக சொல்லுகிற பொழுது இதுதான் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில சைவம் என்பதை தனிச்சமயமாக வைத்து 6 சமயம் என்று தனியா சொல்லியிருக்கிறார். அது இந்திய சமயங்கள் 6 என்ன என்றால், முதல்ல தர்க்கம். அந்த தர்க்கத்தை 2ஆ பிரிக்கலாம். நியாயம் வைசேடிகம் என்று பிரிக்கலாம். தர்க்கம் என்ற மரத்தை இன்னைக்கு லாஜிக்கல் சொல்றாங்க, அதை நியாயம் வைசேடிகம் என்று பிரிக்கலாம். அடுத்து மீமாம்சை, மீமாம்சகம், மீமாம்சை அதை 2ஆ பிரிக்கலாம். பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை 2ஆ பிரிக்கலாம். சாங்கியம், சாங்கியத்தை 2ஆ பிரிப்பார்கள். நிரீஸ்வர சாங்கியம், சேசுர சாங்கியம். நிரீஸ்வர சாங்கியம் என்றால் சாங்கியத்திற்கு கடவுள் கொள்கை கிடையாது. எனவே இது நிரீஸ்வர சாங்கியம். யோகம், யோகம் சேசுர சாங்கியம். அது சாங்கிய மனம் தான், ஆனால் கடவுளை ஏற்றுக்கொள்வதாலே அது சேசுர சாங்கியம் என்று 6 வகையாக சொல்றார். இதுதான் பண்டைய இந்தியாவிலே 6 சமயங்களாக, 3 சமயம்தான், தர்க்கம், மீமாம்சை, சாங்கியம். இந்த 3 தான் முதற்காலங்கள்ல. அதை 2ஆ பிரிக்கிற பொழுது தர்க்கத்தின் நியாயம் வைசேடியம் என்றும், சாங்கியத்தை நிரீஸ்வர சாங்கியம், சேசுர சாங்கியம், சேசுர சாங்கியம் யோகம் என்றும், மீமாம்சை என்பதை பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என்று பிரித்திருக்கிறோம். இந்த 6 ஞாபகம், இந்த 6 சமயங்கள் என்று இந்த பெயரை சொல்லிடும். இங்க என்ன செய்யுங்க, நீங்க திருவாசகத்தை கொஞ்சம் மேற்கோள் காட்டலாம். திருவாசகத்துல முதலாவதாக
அவர் காலத்திலே இருந்த சமயங்களை சொல்லுகிறார். மாணிக்கவாசனுடைய காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு என்பது அறிஞர்களுக்கெல்லாம் கருத்து. 7, 8 சொல்லுவாங்க, அது பொருந்தாது. 4ஆம் நூற்றாண்டு நம்முடைய தமிழ்ல தோத்திர வடிவங்களை தந்த ஒரு பெருமை திருவாசகத்திற்கு. அதனால்தான் இன்றைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா திருவாசகம் சிதையாமல் கிடைத்திருக்கு. 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மாணிக்கவாசகர் பாடிய அத்தனை பாடல்களும் சிதையாமல் கிடைச்சிருக்கு. 7ஆம் நூற்றாண்டிலே 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த திருமறைகள் எல்லாம் சிதைந்து கிடைக்குது. தெரியல என்றால் இடைவிடாமல் படித்திருக்கிறார்கள், திருவாசகத்தை படித்திருக்கிறார். 4ஆம் நூற்றாண்டிலே ஒரு புதிய வடிவம், தோத்திர வடிவம் என்று படித்திருக்கிறார்கள். எனவே 658 பாட்டுன்னு சொல்றாங்க, 658 சொல்றாங்க. அவ்வளவு நமக்கு கிடைக்கிறது. அதுல அவர் காலத்துல இருந்த சமயங்கள் என்று சொல்ற பொழுது அவர் என்னென்ன சமயங்களை சொல்லுகிறார் என்றால், லோகாயுதம். லோகாயுதம் என்றால் நாஸ்திகம். இன்னைக்கு நாஸ்திகம் சொல்ற இல்லையா, பகுத்தறிவாதிகள். லோகாயுதம் அவர் சொல்றது. அடுத்து மீமாம்சை. மாணிக்கவாசகர் காலத்தில் குறிப்பா சொல்றார் மீமாம்சை. மூன்றாவது மாயாவாதம். மாயாவாதம். அடுத்து பௌத்தம். புத்தம் முதலா புல்லறிவில் சமம். புத்தம் பௌத்தத்தை சொல்றார். இந்த பௌத்தம் சொல்லுகிற பொழுதே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுறேன், புரியறதுக்காக சொல்றேன், தெரிந்து கொண்டால் நல்லது. இவங்களெல்லாம் அடிக்கடி நடத்துற பாடம் நடத்துறாங்க, கேட்பாங்க. சின்ன குழந்தை அவங்க கேட்பாரு, அமர்நாத் அவர் மூர்த்தி சிறியது, கீர்த்தி ரொம்ப பெருசு. இன்னைக்கு சாயங்காலம் அவருக்கு பேச்சு இருக்கு பெரிய பிரார்த்தனை. அதாவது திருவாசகத்தை படிச்சீங்கன்னா முதல்ல இருக்கிற சிவபுராணம், அப்புறம் கீர்த்தி தகவல், திரு அண்டப்பகுதி, போற்றி திருவள், இது ஒரு தனிப்பகுதி. அதுக்கப்புறம் அவருடைய பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமான் அவரை விட்டு விட்டு போன புலம்பலைத்தான் பாடியிருப்பார். நிறைய புலம்புவார், எப்ப என்ன அழைத்துக் கொள்ள போகிறார் பெருமானை, அதுதான் நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா. நீ எல்லாத்தையும் படிச்சுட்டே வர்ற பொழுது ஒரே ஒரு பாட்டு மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஒரு பாட்டு, கட்டடித்து என்னை ஆண்டு அடியாரோடு திருநீட்டு அடியாரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2 வரையேறேன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு புலம்பல் அல்ல. ஏன்பா என்ன பட்டிமன்றத்தை ஏற்றினே, என்னை ஏன் வாதத்திலே ஏற்றினா, விவாதம் செய்ய ஏன் ஏற்றினான்னு கேட்கிறார். அப்ப என்ன தெரிகிறது என்றால், மாணிக்க வாசகரை விவாதம் செய்திருக்கிறார். அவர் காலத்திலே இருந்த புறச்சமயம், சைவத்திற்கு புறம்பாயிருந்த புறச்சமயத்திலே அவர் விவாதம் செய்திருக்கிறார். அந்த புறச்சமயம் எது என்றால் பௌத்தம். பௌத்தம் என்ன சொல்றார்? ஏன் சொன்னால், பட்டிமண்டபம் என்ற வார்த்தை பௌத்த காப்பிமாருக்கின்ற மணிமேகலையில் தான் வருது. மணிமேகலை காலத்துல மணிமேகலை என்ன செய்யறான்னு சொன்னா, பூம்புகார் நடக்கிற இந்திர விழா, இந்திர விழாவில் என்ன செய்திருக்கிற விழாக்கள் நடந்தால் அந்த காலத்தில் இருந்த சமயவாதிகள் கூப்பிட்டு என்ன செய்வாள், வாதம் செய்யுங்கள், இது போல மேடை. அந்த மேடைக்குத்தான் பட்டிமண்டபம் பெயர். என்ன சொல்றா, அங்க ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறுமின். ஒட்டிய சமயம்னா உங்களுக்குள்ளே விவாதம் நடந்து பந்தயம் போடுறீங்க. ஒட்டுதல்னா பந்தயம் போடுறோம். உன்னுடைய சமயம் பெறுதா, என்னுடைய சமயம் பெறுதா என்று வாதம் பண்றது விவாதம். விவாதம் தப்பு கிடையாதுங்க. தர்க்கம் தான் விவாதத்தை சொல்லுது. தர்க்கம் என்ன சொல்றது? வாதம், சிற்பம், விதண்டை எல்லாம் சொல்லுது. அந்த தர்க்க மரத்தை படிச்சீங்கன்னா வாதம் சரி, எப்பொழுதுமே சரி செய்யலாம் என்றால் ஒரு கருத்தை புரிந்து கொள்வதற்கு வாதம் செய்யலாம். விதண்டை என்றால் விதண்டாவாதம் செய்யக்கூடாது. விதண்டாவாதம் என்ன அர்த்தம் தெரியுங்களா? உங்க கருத்து நீங்க என்ன சொன்னாலும் மறுப்பேன், என்ன சொன்னாலும் மறுத்துருவேன். சார் நீங்க என்ன சொல்றீங்க, நான் சொல்றது இருக்கட்டுமா, நீ சொல்லு என்று அவன் கருத்தை மட்டும் மறுப்புமே தவிர நம்ம கருத்தை சொல்றது கிடையாது. நியாயமா என்ன சொல்லணும்? உன்னுடைய கருத்து இது, என்னுடைய கருத்து இது, வாதம் அர்த்தம் பண்ணுவோம். இவன் கருத்தையே சொல்லாம அவன் கருத்தையே மறுத்துட்டு இருப்பான். அது விதண்டாவாதம், அது கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. தர்க்க மரத்துல வாதம் செய்யலாம்,
விதண்டாவாதம் செய்யக்கூடாது. அதனால பேச்சு வழக்கிலே என்ன வருத்தீங்கன்னா, அவன் விதண்டாவாதம் பண்ணுவான்ப்பா, அவன்கிட்ட போகாதப்பான்னு சொல்லு. சாதாரணமா சொல்லு. பேச்சு வழக்கிலே பார்த்தீங்கன்னா அவன் விதண்டாவாதம் பண்ணுவான் என்று நாம சொல்லுவோம். எனவே விதண்டாவாதம் என்பது வீண்வாதம், அது கூடாது. ஆனா என்ன செய்தார் மணிமேகலையில, பட்டி மண்டபம் பாங்கறிந்து ஏறுமின் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள். உருபொருள் என்றால் தத்துவம் அர்த்தம். உருபொருள்வாதிகள் என்றால் தத்துவம். தத்துவவாதிகள் எல்லாம் எழுந்து நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி பேசி இருக்கிறார்கள். என்னென்ன மதங்கள் பேசுறாங்க தெரியுங்களா? அளவைவாதம், தர்க்கம். முதல்ல அளவைவாதம் பேசுறாங்க. சைவவாதம், வைணவம், பூதவாதி, வேதவாதி, சாங்கியம் என்று நிறைய வாதங்கள் அங்கே வாதம் வருது. அங்க மணிமேகலை பார்க்கலாம். அத்தனை வாதங்கள் அங்கு வருவதானே முன்ன சொன்னது போல சமயங்கள் என்று சொல்லாமல் முதல்ல வாதம் என்று வந்திருக்கு. அதனால என்ன செய்தார் மாணிக்க வாசகர்? புத்த சமயத்தினுடைய வாதங்களை, தத்துவாதங்களை மறுத்திருக்கிறார் மாணிக்க வாசகர். அந்த குறிப்பு தான் திருச்சாழல் என்ற ஒரு பதிகம். மாணிக்க வாசகருடைய திருச்சாழல் ஒரு ஊமைப்பெண்ணை பேச வைத்தது என்று வரலாறு. சரியான சான்று நமக்கு கிடைக்கல. ஆனாலும் திருச்சாழல் என்ற ஒரு பதிகம் ஊமைப்பெண் பேசுவதற்காக பாடியது. அவள் தான் அந்த ஊமைப்பெண் தான் பேசினாள் என்று வரும். அது இருக்கட்டும். அதனால பௌத்த மதத்தை எழுதியிருக்கிறான். மாணிக்கவாசகர் காலத்திலே பௌத்த மதம் இருந்திருக்கிறது. அவரே புத்த மதம் என்று சொல்லுகிறார். இதுல நாம் குறிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, முதல்ல சொல்ல பாருங்க. அதாவது லோகாயுதம், மீமாம்சை, மாயாவாதம். இது அவர் எப்படி எடுக்கிறார்? லோகாயுதம் என்ற மதம் இருக்கு இல்லையா, நாஸ்திக மதம். அது வேதம், ஆகம் அந்த இரண்டையுமே மறுக்கும். எதையுமே ஏற்றுக்கொள்ளார். சில மதங்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளார். சில மதங்கள் ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளும், வேதத்தை ஏற்றுக்கொள்ளார். ஆனால் லோகாயுதம், பௌத்தம், சமணம் என்ற இந்த மூன்று சமயங்கள் வேதத்தையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது, ஆகமத்தையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதனால் என்ன செய்தார் மாணிக்க வாசகர்? லோகாயுதன் என்னும் ஒன்றிரல் பாம்பு. அது பாம்பு போல ஜாக்கிரதையா இருக்கும், கொட்டிடும், கடித்தால் விஷம் என்று லோகாயுதம் என்னும் ஒன்றிரல் பாம்பு. அப்போ லோகாயுதத்தை அவர் சொல்கிறான். அதற்கடுத்து சொல்வது வேதத்தை எடுக்கிறார் மாணிக்க வாசகர். வேதங்களை சொல்லுகின்ற பல இடங்கள் உண்டு. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுள்ளியன் சொல்றார் பார்க்கிறோம். வேதங்களை சொல்ற பொழுது என்ன குறிப்பா சொல்றார் என்றால், வேதங்கள் மூன்று வகையாகும். வேதத்திரையினுவாங்க. வேதத்திரை என்றால் மூன்று வகை. மூன்று வகைதான். ரிக்கியஜிர் சாமம் என்பது ஒரு வகை சொல்லுவாங்க, அது பின்னால வந்தது. வேதம் என்பது ரிக்கியஜிர் சாமம். நான்காவதாக அதர்வணம் பின்னாலே வந்ததுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு தனி பிற்காலத்தில். அது வேதத்திரை என்று சொல்றது, வேதம் மூன்று வகையா இருக்கு. மூன்று வகை. முதலாவதாக சொல்லுகிற பொழுது கர்மகாண்டம், இடையிலே உபாசனா காண்டம், மூன்றாவது ஞானகாண்டம். மூன்று காண்டமாக இருப்பதைத்தான் வேதத்திரைன்னு சொன்னான். ரிக்கேஜ சாமி பின்னால வந்த, அந்த பெயரே கூட பின்னால வந்தது. எனவே கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம். அங்க எப்படி சொல்றார் என்றால், வேதங்களை குறிக்கிற பொழுது விரதமே பரமாக, விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். அது முதல் பகுதி. மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை படிக்கிற பொழுது ஆழமான விஷயத்தை சொல்லுகிறார் என்று எல்லாருக்கும் தெரியாது. சும்மா படிச்சுட்டு போயிடுவாங்க, என்னடா சொல்றான்னு தெரியாது. இந்த மாதிரி சித்தாந்தம் படிக்கிற பொழுது தான் எடுத்து பிரிஞ்சு பேஞ்சோம்னா இவ்வளவு விஷயம் இருக்குதா உள்ளன்னு தெரியும். விரதமே பரமாக வேதியர், வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். யாரை குறிக்கிறார் தெரியுங்களா? சொல்லலையா? பூர்வ மீமாம்சை. மீமாம்சகர்கள பூர்வ மீமாம்சகர்கள். அங்க யார் என்றால் கர்மகாண்டம். கர்மகாண்டத்தையே பின்பற்றி ஞானகாண்டத்தை வேண்டாம் என்று சொல்றோம். ஞானகாண்டத்தை புறக்கணிக்கின்றவர். ஞானகாண்டம் கடவுளை பற்றி சொல்வது, பிரம்மத்தை பற்றி சொல்வது. எங்களுக்கு பிரம்மத்தை பற்றி அவசியம் இல்லை என்று சொல்லி மீமாம்சகர்கள், பூர்வ மீமாம்சகர்கள் கர்மகாண்டத்தையே பின்பற்றுவார்கள்.
அதனால அவளுக்கு என்ன பெயர் என்றால் கர்மகாண்டிகள். மீமாசர்களுக்கு இன்னொரு பெயர் என்றால் கர்மகாண்டிகள். அவள் பெயரே கர்மகாண்டிகள். கர்மம் என்று அவர்கள் சொல்வது எது என்றால் வேள்வி. யாகத்தை தான் அவர்கள் கர்மம் என்பார்கள். வேதம் தான் யாகத்தை விதிக்கிறது. வேத வேள்வி என்று நாம சொல்றோம். ஞானசம்பந்தர் வேத வேள்வி என்றார். வேள்வி என்பது வேதம் விதிப்பது. வேதம் விதிப்பது என்று ஒன்று இங்க ஒன்று சொல்லிடுறேன். வேதம் வேதத்தை அந்தணனுக்கு விதித்தது. வேதம் வேதத்தில் உள்ள யாகத்தை அந்தணனுக்கு விதித்தது. அந்தணனுக்குத்தான் வேள்வி, அந்தணனுக்குத்தான் வேதம். அந்தணன் அல்லாதவனுக்கு கிடையாது. இன்றைக்கு அப்படி சொல்ல முடியல. எல்லாரும் வேள்வி செய்யறாங்க. எங்க வீட்டு புது மனை புகு விழா வேள்வி செய்யுங்க, கல்யாணம் வேள்வி செய்யுங்க என்றெல்லாம் எப்படி ஆங்கிலேயனை விளக்கி விட்டாலும் நாம பேண்ட் ஷர்ட் போடுறோம் இல்லையா, அதே போல நம்முடைய மரபு இல்லை, வேள்வி என்பது நம்முடைய மரபு இல்லை என்றாலும் அந்த வேள்வியை பின்பற்றும். அது ஒரு திருப்தி வருகிறது. வேள்வி திருப்தி வருது, அது தப்பு கிடையாது. அது ஒரு முறை வழிபாட்டு. ஆனால் விதிக்கப்பட்டது யாருக்கு என்றால் அந்தணனுக்குத்தான். வேள்வியை அந்தணர் செய்யவில்லை என்றால் குற்றம். நாம செய்யலாம் குற்றம் கிடையாது. நாம வழிபாடு செய்யவில்லைனால் குற்றம். நாள்தோறும் வழிபாடு செய்யவில்லைனால் குற்றம் இருக்கிறது உறவும். எனவே கர்மகாண்டிகள் என்றால் கர்மம் என்றால் வேள்வியின் அர்த்தம். எல்லாவற்றுக்கும் வேள்வி அவர்கள் செய்வார்கள். அந்த வேள்வியை பற்றி ஒரே ஒரு கருத்து. வேள்வி செய்தால் அதுக்கு என்ன பயன் என்றால் உலக பயன். உலகத்திலே மழை பெய்யவில்லையா, வேள்வி செய்யலாம். வீட்டிலே மங்களம் நிறைய வேண்டுமா, வேள்வி செய்யலாம். குழந்தை இல்லையா, உத்திரகாமேஷ்டி யாகம் செய்யலாம். ஆயுள் வளர வேண்டுமா, ஆயுஷ்யோகம் செய்யலாம். இதெல்லாம் உலக பயனுக்காகத்தான் வேள்வி. வீடு வேறு பெற வேண்டும் பெருமானே, உடைய திருவிடை அடைய வேண்டும்னா வேள்வி பயன் தராது. வேள்வி என்பது இந்த உலக பயன்தானே தவிர வேள்வியினாலே வீடு வேறு கிடையாது, உலக பயன்தான். இதெல்லாம் நாம பிரித்திருக்கோம். அதனால மாணிக்கவாசகர் என்ன செய்தார், கர்மகாண்டிகள் ஞானகாண்டம் சொல்லுகின்ற பிரம்மத்தை மறுக்கிறார்கள். வேள்வி செய்தால் போதும், வேள்வியே பயன் தரும், கடவுள் பயன் தர வேண்டிய அவசியம் என்றார். அதனால் கடவுளை மறுத்து வேள்வியை செய்ததாலே அவள் கர்மகாண்டிகள். கடவுள் வேண்டாம், வேள்வியே பலன் தரும் என்பதாலே அவர்கள் கர்ம பிரம்மவாதிகள். கர்ம பிரம்மவாதிகள் ரெண்டு பெயர் அவள் இருக்குது. மீமாம்சை என்று சொன்னால் ஆராய்ச்சின்னு அர்த்தம். மீமாம்சை என்றால் ஆராய்கின்றவன் அர்த்தம் வடமொழியில. நான் வைத்திருக்கிற பெயர் என்றால் கர்ம பிரம்மவாதிகள், கர்மகாண்டிகள். அதை முதல்ல மறுக்கிறார் மாணிக்கவாசகர். விரதமே பரமாக, வேதியர் என்றால் மீமாம்சகர், வேதத்தை பின்பற்றுகின்ற கர்மகாண்டத்தை பின்பற்றுகின்ற மீமாம்சகர். விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். அடுத்து என்ன சொல்றார், சமயவாதிகள். அடுத்து சொல்ல சமயவாதிகள். சமயவாதிகள் தத்தம் மதமே அமைவதாக அரற்றி மலைந்தனர். சமயவாதியும் சொல்றார், மதம். அவ மாணிக்கவாசகர் காலத்துல மதம் வேறு சமயம் வேறு. இன்னைக்கு ஒன்னா போச்சு, எல்லாம் ஒன்னா போச்சு. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கணும், மதம் வேறு சமயம் வேறு. சார் மதம்னா என்ன, சமயம்னா என்னன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மதம் என்றால் கொள்கை, சமயம் என்றால் வழிபாடு, வழிபாடு செய்கின்ற ஒரு முறை. ஆங்கிலத்தில் சொன்னா ரிலிஜன். ரிலிஜன் என்று சொன்னால் அது சமயம். பிலாசபி என்று சொன்னால் அது மதம். தியரி, பிலாசபி அது மதம். மதத்துக்கும் சமயத்துக்கு வேறுபாடு. எனவே சமயவாதிகள் தத்தம் மதமே அமைவதாக என்றால் அவர் என்ன சொல்லுவார் மாணிக்கவாசகர், வேதத்துல கர்மகாண்டம், கர்மகாண்டத்திலே அடுத்து உபாசனா காண்டம் வருது. உபாசனா காண்டத்திலே பல தெய்வங்கள், என்னென்ன தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் வணங்கலாம், வேள்வி செய்யலாம் என்றால் அக்னியை வழிபடலாம், இந்திரனை வழிபடலாம், வருணனை வழிபடலாம் என்று பல தெய்வங்கள், பல தெய்வ வணக்கம் வேள்வியில் இருக்கிறது, வேதத்தில் இருக்கு. வேதத்திற்கும் ஆகமத்திற்கு என்ன வித்தியாசம் என்றால், வேதம் பல தெய்வ வணக்கத்தை சொல்வது, வழிபாட்டை சொல்வது. ஆகமம் ஒரு கடவுளை பற்றி சொல்வது. அது எந்த ஆகமா இருக்கலாம், சைவ ஆகமா இருக்கலாம், வைஷ்ணவ ஆகமா இருக்கலாம், சமண ஆகமா இருக்கலாம், பிணகாம் என்ற பௌத்தமா இருக்கலாம், பரிசுத்த வேதாகமா கூட இருக்கலாம். எல்லாம் அவங்கள பின்னால் வந்தவங்கள அவங்க என்ன பண்ணாங்க, நாம ஆகம்னு வச்சிருக்கிறோம், வேதம் வச்சுட்டு பார்த்தாங்க.
வேதம்னு சொல்றாங்க, ஆகமம் சொல்றாங்க. நாம் என்ன பண்ணலாம்? வேதாகமம் சேர்த்துக்கோ என்று. வேதாகமம் சொன்னா அது கூட அவங்க சொல்றாங்களே, வேதாகமம் சொல்றாங்களே, பரிசுத்த வேதாகமம் என்று தங்களுடைய பைபிளை ரொம்ப சுத்தமான ஆகம் என்று தொடச்சி வச்சிருக்காங்க. அழகா எப்ப பார்த்தாலும் தொடச்சி வச்சிருக்க பாக்குறோம் இல்லையா? பரிசுத்த ஆகமம் சொல்லி போறாங்க, தப்பு கிடையாது. நம்முடைய கொள்கை தானே அது சொல்லி போறாங்க. இங்க இருந்து இலங்கையில இருந்திருக்காங்க. ஆறுமுகன் அவரை தான் சொன்னாரு. ஆறுமுகன் அவரை தான் மொழிபெயர்க்கிற பொழுது பரலோகம் என்ற வார்த்தை திருமறையில் வருது, பரலோகத்தில் இருப்பாருன்னு வருது. அவர் என்ன பண்ணார்? சிவலோகம் சொன்னா தப்பா போயிடும் இல்லையா? பரலோகம் வச்சுட்டு பொதுவான பரலோகம் பொதுவான மேலோகம் அர்த்தம். மேலோகம் எங்கடா வச்சுக்கலாம் பரலோகம் சொன்னார். ஆறுமுகன் அவர் தான் பரலோகம் என்று சொன்னார். உடனே அவங்க என்ன பண்ணாங்க? பரலோகத்தில் இருக்கும் தந்தையை பிதாவே பிதாவே என்று சொன்னார். நான் இருந்தது லயலா காலேஜ். லயலா காலேஜ் ஒரு பேர் அது கிண்டலா பண்ணுவார். என்ன சொல்லுவார்? இயேசுவின் நாமத்தாலேன்னு வாங்க. இயேசுக்கு எங்கப்பா நாமம் இருக்குது? வேடிக்கை சொல்லுவார். இயேசுவின் நாமத்தாலே அவர் எங்கேயா நாமம் இருக்குது? நாம எல்லாரும் இயேசு கிண்டலா சொல்லுவார். அதாவது நாமம் என்றால் பெயர் அர்த்தம். அப்போ நாம் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் ஒரு நாமும் ஓரும் ஒன்று இல்லாருன்னா அதை நாம அவங்க எடுத்துட்டாங்க. நம்முடைய எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் சொன்னாங்க. அது இருக்கட்டும். வேதாகம் நமக்கு சொல்லுகிற பொழுது உபாசனா காண்டத்திலே பல தெய்வங்கள் வழிபட்டுதான் அவங்க என்ன பண்ணாங்க? என்னுடைய கடவுள் தான் பெருசு, என்னுடைய கடவுள் தான் பெருசு என்று வாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். சமயவாதிகள் தப்தம் மதமே, கணபதியை வணங்கினால் கணபதி தான் பெருசு. அது கூட நான் சொல்றது அடிக்கடி. விநாயகரை வழிபடுற கூட பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த விநாயகரை கூடாத அந்த விநாயகர் கூட நல்லா இருக்கும். அதுல என்ன செய்யுதுக்கு அது வித்தியாசம்? அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவருக்குள்ளே இங்க செய்ய ஒரே விநாயகர் தான். இங்க வணங்க, அங்க போய் வணங்குப்பா. பிள்ளையார் பட்டி போயிருக்கியா? அங்க போய் வணங்கு, அவர் தான் விநாயகர் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? அது அல்ல. சமயவாதிகள் தத்தம் மதமே என்றால் தம்முடைய மதமாக இருக்கிற தெய்வம் கணவரி தான் சிறந்தது, முருகன் தான் சிறந்தது என்றெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதை சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். திருவாசகத்துல நல்ல வேளை விநாயகர் பற்றி குறிப்பு கிடையாது, அதை சொல்லல. முருகனை பற்றி குறிப்பு இருக்கு. முருகனை பற்றி குறிப்பு இருக்கிறது. அதே போல சமணத்தை பற்றி குறிப்பு கிடையாது, பௌத்தத்தை பற்றி குறிப்பு இருக்கு. எனவே சமயவாதிகள் தத்தம் மதமே அமைவதாக அரற்றி விளைந்தார்கள் பல சமயங்கள். மூணாவது சொல்றதுதான் ஞானகாண்டம். ஞானகாண்டத்தை தான் மாயாவாதிகள் என்று. மாயாவாதம் என்னும் சண்டமாறும். சண்டமாறுதம்னா புயல் அர்த்தம். மண்டமாறுதம் என்றால் தென்றல், சண்டமாறுதம் என்றால் புயல். புயல் காற்று வீசி சுழித்தடித்து ஆத்துனர் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சு. மாயாவாதம் வந்ததல்லவா? மாயாவாதம் ஏற்கனவே இருந்திருக்குதுங்க. ஆதிசங்கரர் அதை சரி செய்தார்மா. மாயாவாரத்தை ஏகான்மவாரத்தெல்லாம் சரி செய்தார். ஆனா அதற்கு முன்னாலேயே மாயாவாதம் தமிழகத்தில் இருந்திருக்கிறது என்பதற்குத்தான் மாணிக்க வாசகர் மாயாவாதம் என்னும் சண்டமாறுதம் என்று சொன்னார். அது என்ன மாயாவாதம் கொஞ்சம் பின்னால பார்க்கலாம். இப்படி திருவாசகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவரே சொல்லுகின்ற 3 வகையான உலோகாயுதம், மீமாம்சை, மாயாவாதம், அப்புறம் பல தெய்வ வணக்கமா இருக்கிற சமயவாதம் என்று சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா அதுக்கு அடுத்து போனா அதான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். சும்மா சொல்லிடுறேன், நீங்க அங்கங்க குறிச்சிங்க, நேரம் இருக்காது. திருவாசகத்துல அறுவகை சமயம் அவர் சொல்றார். ஏன்னா முதல்ல அவர் இந்த நூல் நமக்கு தோத்திர நூல்ல முதல் நூல் அறுவகை சமயம் என்று பாகுபடுத்துகிறார். 6 வகை சமயம். 6 வகை சமயம் என்றால் எதுன்னு சொல்லலாம், எது 6 வகைன்னு ஒரு சொல்லல. உங்களுக்கு புரியறதுக்காக தர்க்க மீமாம்சை நான் சொல்லேன். மாணிக்கவாசகர் காலத்தில் அறுவகை சமயம் சொல்லுகிறார் என்றால் அவர் ஒரு வழிகாட்டி இருக்கிறார். நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார் என்றால் அடைமொழி கொடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த அடைமொழி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. திருத்தகும் அறுவகை சமயம், திருத்தகும் அறுவகை சமயம், அது அடைமொழி கொடுத்து சொல்றார். அதே திரு அண்ட பகுதியில கொஞ்சம் பின்னால போறீங்கன்னா இரு முச்சமயத்து பேய்த்தேர். பேய்த்தேர் என்றால் காணல் நீர் அர்த்தம். காணல் நீர் என்றால் தாகம் தணிக்காத தண்ணி மாதிரி இருக்கும், கிட்ட போனா தண்ணி கிடையாது. அது போல ஏதாவது சொல்லி கூப்பிடுவான். பிரமாதமா என்ன பண்ணுவான்? தாயை தீக்கிறவன் உடுக்கடிச்சு கீரியும் பாம்பையும் விட போற, வாங்க வாங்க எல்லாம் போய் நிற்பான். கடைசி வரைக்கும் கீரியும் பாம்பு விட மாட்டான், தாயத்தை வித்துட்டு போயிடும். அதே மாதிரி அவிச்சுட்டு போயிடும். ஏன்னா அவன் சொல்லுவான் கடைசி வந்துருந்தீங்களா 10 நிமிஷம் நீங்க இல்லையா, உங்களால் முடிந்தது 4 ஆனா அந்த காலத்துல 25 காசு
காஞ்சிபுரத்துல 25 காசு கொடுத்துட்டு இந்த தாயத்தை வாங்கிப்போம். இல்லை என்றால் ராத்திரி ரத்தம் கத்தி செத்துருவோம். நம்ம ஏண்டாம் வம்புன்னு 4 நாள் கொடுத்து வாங்கிருப்போம் இல்லையா? அது சாகரமோ சாவலையோ அவன் ஏண்டாம் இப்படி சொல்றான்னு சொல்லி 4 நாளுக்கு காசு கொடுத்து வாங்கிடும் இல்லையா? அது போல சமயங்கள் என்ன பண்ணிச்சு சொன்னா, உருட்டி மிரட்டி வாருங்கள் என்று கூப்பிடுறாங்க இல்லையா? அது இரு முச்சமயத்து பேய் தேர்னார் காணல் நீர். அப்போ திருத்தகம் என்றும் பேய்த்தேர் என்றும் 2 வகையா சொல்றதுனால உரையாசர் என்ன செய்யறாங்க, அவையெல்லாம் என்ன சமயங்கள்னு எழுதியிருக்கிறாங்க. அந்த உரையைத்தான் நம்ம படிக்கணும். முக்கியமாக திருத்தகை என்று சொன்னால் கடவுள் கொள்கை உடைய சமயங்கள், பேய்த்தேர் என்றால் கடவுள் கொள்கை இல்லாத சமயங்கள். சார் கடவுள் கொள்கை இல்லாத சமயமா சொல்லலாமான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நியாயம்தான். நாம் என்ன சொல்றோம், லோகாயுதன் கூட நாஸ்திகன் கூட பின்னாலே பிற்காலத்துல நம்ம கிட்ட வருவான் என்று நம்பித்தான் அவரை சேர்க்கும். அவங்ககிட்ட சொல்றோம். முதல்ல புரியாது, நாம் சொல்ற கீழே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எத்தனையோ நாஸ்திகர்கள் ஆட்சிகளாக மாறியது நம்ம பார்க்கிறோம். இங்கேயே கூட நீங்க பார்த்தீங்கன்னா சங்கரவரத்தோட தொடர்பு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் பெரிய நாஸ்திகரா இருந்தது. கண்ணதாசன் பெரிய நாஸ்திகரா வந்து பெரியவர் மேல காலடி வீழ்ந்தார் இல்லையா? பார்க்க முடியாது. அது மாதிரி எத்தனையோ பேர் மாறி இருக்கிறான். எனவே என்ன சொல்றோம், பின்னாலே மாறக்கூடிய அவங்ககிட்ட ஒரே ஒரு கொள்கை என்ன சொன்னா, அரசு ஆணைக்கு கட்டுப்படும். லோகாயுதன் அரசு ஆணை என்றால் கட்டுப்படுவான். ரூல்னா ரூல் தான், நம்ம மீற மாட்டோம். அந்த ஒழுக்கம் கிட்ட இருக்கு இல்லையா? அந்த ஒழுக்கம் இருப்பதாலே பின்னாலே நல்லா மாறிடுவான். நாம் சொன்னால் பின்னாலே சமயத்துக்கு வரலாம் என்பதற்காக லோகாயுதம் சேர்க்க ஒதுக்குவது கிடையாது. எனவே லோகாயுதம் முதல் அது கடவுள் கொள்கை இல்லாது. இன்னொன்னு நான் சொல்லிடணும், வேதங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மதங்கள் கூட கடவுளை ஏற்றுக்கலுங்க. இந்த ஆச்சரியமா இருக்கு பாருங்க. உலோகாயுதம் எதையுமே ஏற்றுக்க மாட்டான். வேதம் எனக்கு வேண்டாம், ஆகவும் வேண்டாம்னு சொல்றேன். அவன் கடவுள் கொள்கையில் என்ன பரவாயில்ல. வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மதங்களாக இருக்கிற தர்க்கம், சாங்கியம், மீமாம்சை, இவையெல்லாம் வேதத்தை ஏற்றுக்கொள்கின்ற வைதிக மதங்கள். தர்க்க மதம், சாங்கியம், மீமாம்சை போன்ற மதங்கள் எல்லாம் வேதத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் வேதத்தை ஏற்றுக்கொண்டால் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. தர்க்க மதம் எப்படி கடவுளை ஏற்றுக்கலன்னு சொன்னா, அவன் என்ன சொல்றான், கடவுளை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். அவன் உங்க வேலையை நீங்க பாருங்க, அவர் வேலையை பார்க்கட்டும், நீ ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க அவனை என்றான். இது கடவுள் கொள்கை இல்லை. பெருமானை டிஸ்டர்ப் பண்ணணும். நம்ம வாங்க சாமியை கூட வாங்கன்னு தான் சொல்லணுமே தவிர நீங்க இருந்துட பெருமானை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். கடவுள் கொள்கையுடைய எல்லாம் எப்ப பார்த்தாலும் கடவுள் போறோம். ஏதாவது ஒரு புது பேனாயோட பிள்ளையார் சொல்லி தானே போறோம். நம்ம எழுந்தோடனே விபரீடுறோம். மறக்கக்கூடாது. பெருமானை எப்பொழுதும் மறக்காமல் கொடுவே இருக்கும். நான் பார்த்து லயலா காலையில நான் ஆசிரியர் 31 வருஷம் இருந்தேன். இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் படிப்பாங்க. எக்ஸாம் எழுதுற போது நீங்க பார்த்தீங்கன்னா பேப்பர் வாங்குறதுக்கு முன்னால ஒரு படத்தை வச்சிருவான். அது அவனுக்கு வேண்டிய விருப்பமான கடவுள் ஏதோ பூ எடுத்து வந்துடுவான். அந்த பூவை போட்டு வணங்கி உட்கார்ந்து விடுவான். எங்க எக்ஸாம் ஹால்ல ஒரு கடவுள் படத்தை வச்சு கொண்டு அப்படிலாம் எழுதுவான். வினாத்தலை கூட வாங்க மாட்டான். அதை வணங்கிட்டு தான் அவர் வாங்குவான். அவ்வளவு பத்து இருக்கு இல்லையா? இது இந்த நாடு கடவுள் கொள்கையுடைய நாடு. அதனால அதை மறுக்க முடியாது. அதனால் பின்னாலே இருந்தாலும் கூட வேதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட தர்க்க மதம் என்ன சொல்றது இருந்தால், கடவுளை நாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்பது ஒன்று. இன்னொன்று, உயிர் போகின்ற பொழுது பெருமானுடைய திருவடிக்கு போகும், உச்சிக்கு போகின்றோம் இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க, போகுது, அது விட்டுருங்க. அது ஏன் அவர்கிட்ட போகுது டிஸ்டர்ப் பண்றீங்க? எல்லாம் சொல்றாங்க. இது கடவுள் கொள்கை இல்லாத மதம் என்று நாம் சொல்றோம். எனவே தர்க்கம், நியாயம், வைசேடி இருக்கு இல்லையா? அது கடவுள் கொள்கையை மறுப்பதாலே பல மதங்கள், 6 வகை சமயத்துல பல வகை மதங்கள் இப்ப சொன்னல எல்லாமே கடவுள் கொள்கையை மறுக்கின்ற மதங்கள் என்று பார்க்கிறோம். அதனால் அவர் என்ன செய்தார், இரு முச்சமயத்து பேய் தேர் அப்படின்னு. ஆனால் கடவுள் கொள்கையை உள்ள மதங்களுக்கு இருக்கிறது. அது என்னென்றது உரையாசிரியர் உண்மையா எழுதுகிறாங்க. கருத்து வேறுபாடு இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். கடவுள் கொள்கையுடைய மதங்களாக சொன்னால் முதல்ல ஆறுகதம். ஆறுகதம் என்றால் சமணம். அருகதேவனை வணங்குகிறார்கள். அது கடவுளா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன். அவர் யாராவது ஒருவரை கடவுளா வணங்குறாங்க. அருகதேவன் எங்களுக்கு உண்மை கடவுள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருக்குறள்ல மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்ற குறள் அருகதேவனை குறிப்பது, அருக கடவுளை குறிப்பது என்று அவர் வாதம் பண்றார். அந்த அளவிற்கு அருகதேவனை
வெளிப்படுத்தியிருக்காங்க. எனவே ஆறுகதம் என்றால் அருகதேவனை வழிபடுகின்ற சமணம், சமணத்திலே ஒரு பிரிவு. இரண்டாவது இரண்ய கர்ப்பம். இரண்ய கர்ப்பம் என்றால் பிரம்மனை வழிபடு, பிரம்மனை கடவுளாக வழிபடுகிறது இரண்ய கர்ப்பம். அப்புறம் வைஷ்ணவம், திருமாலை வழிபடும் வைஷ்ணவம். அப்புறம் சௌரம், சூரியனை வழிபடு. சூரியனை வழிபடுவது ஒரு செய்தி சொல்லிடுறேன். சூரியன் என்ற உடனே பொதுவாக சூரியன் இப்போ திமுக ஞாபகம் வருது, ஏன்னா அதுதான் சின்ன வச்சுக்கிறாங்க, உதய சூரியன் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வச்சுட்டாங்க, உதய சூரியன் வச்சுட்டாங்க. அது நாங்க சொல்றது அப்பெல்லாம் நல்லா சின்ன பொழுதாரு, காஞ்சிபுரம் தான் சொந்த ஊர், இங்கதான் அண்ணா இருந்தார். எங்க பார்த்தாலும் அந்த உதயசூரன் சின்ன வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மலையெல்லாம் போட்டு அப்படி நேசம் ஈஸியா போட்டுடலாம், சூரியனை வரைஞ்சிடலாம், சீக்கிரமா வரைஞ்சிடலாம். எந்த திரையில பார்த்தாலும் இருக்கும், அப்படி போட்டு மலை போட்டுரும். காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க, உதயசூரியன் சொல்றாங்க, மலைக்கு பக்கத்துல போய் மறையுது, மலையிலேதான் மறையும் சூரியன். உதயசூரியன் சொன்னால் கடலை போட்டுருக்கும், கடல் போட்டு கடலை தான் இருக்கும், எழும் பார்க்கணும். இது உதயசூரியன் இல்ல அஸ்தம சூரியன் அவங்க சொன்னாங்க. அந்த காலத்துல சொன்னாங்க அஸ்தமன சூரியன், உதயசூரியன் சொல்லிட்டு அஸ்தமன சூரியன் போட்டாங்கன்னா அந்த காலத்துல பேசினா இருக்கட்டும். சூரியன் ஏன் சொல்றாங்கன்னா, கடவுள் கொள்கை இல்லாத, இப்ப அவங்களுக்கு கடவுள் கொள்கை ரொம்ப வந்துருச்சு. திமுக முன்னெல்லாம் கடவுள் கொள்கை இல்லைன்னாங்க, இப்ப நிறைய வந்துருச்சு. நம்ம கேட்டா இனிமே கோயிலுக்கு போறாங்க பார்க்கிறோம். அவங்க இல்லையா, அவங்க கடவுள் கொள்கை இல்லாத மதங்கள் இருக்கு இல்லையா, அந்த மதங்கள் கூட சூரியனை ஏற்றுக் கொடுக்கிறார். சமண மதம், இளங்கோவடிகள் கடவுள் கொள்கை இல்லாத மதம், ஆனால் ஞாயிறு போற்றுது என்று ஞாயிற்றை வழிபடுகிறார் பாருங்கள். அதே போல வேதாந்திகள் நானே அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்றோம், அவங்க நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் செய்கிறார்கள். அதனால என்ன பண்ணாங்க, இலக்கியத்துல பலர் புகழ் ஞாயிற்றை சொல்ற பொழுது திருமுருகாற்றுப்படையில உலகம் உவப்ப பலநேர்வு தெரிதரு பலர் புகழ் ஞாயிறு என்று பலராலும் புகழப்படுகின்ற ஞாயிறுன்னு சொன்னார். அது என்ன உரை எழுதுறாங்க தெரியுங்களா, பலர் புகழ் என்று சொன்னால் எல்லா சமயத்தாராலும் ஒருவருக்கொரு ஒன்றுக்கொன்று ஒவ்வாத சமயமா இருந்தாலும் கூட சூரியனை வழிபடுகிறார்கள் என்று பலர் புகழ் என்றால், ஒன்றுக்கொன்று ஒவ்வாத சமயங்களை, மாறுபட்ட சமயங்களாக இருந்தாலும் கூட எல்லா சமயங்களும் ஏற்றுக்கொண்டு வழிபடுகின்ற ஞாயிறு என்று எழுதுறாங்க. அதனால்தான் நாம என்ன பண்றோம், சிவனை வழிபடுகின்ற பொழுது சிவபூஜை செய்கின்றவர்களுக்கு தெரியும், இலிங்கத்தை மட்டும் செய்து வழிபடலாம், வெறும் இலிங்கத்தை மட்டும் வைத்து வழிபடலாம், தப்பு கிடையாது. அல்லது இன்னும் கொஞ்சம் ஓய்வாக இருந்தால் இலிங்கம், உமையம்மை, நந்தி தேவர், கணபதி, முருகன் 5 வைத்து வழிபடலாம். இன்னும் கொஞ்சம் ஓய்வாக இருந்தால் முதல்ல நமக்கு நந்தி தேவர் வைக்கணும் இல்லையா, நந்தி தேவர், கடைசியா சண்டேசரை வைத்து வழிபடலாம். சூரியனை வழிபடலாம், சூரியனை முதலாக சண்டேசரை கடைசியாக வைத்து வழிபடலாம் என்று 3 வகையான சிவபூஜை விதிக்கப்படுகிறது. அந்த 3 வகையில ஒரு சிவபூஜை சூரியனை முதல்ல வணங்கி விட்டு அப்புறம் பெருமானை எல்லாம் வணங்கி விட்டு கடைசியில சண்டேசரை வணங்கலாம் என்று வருவதாலே அந்த சூரியனை சிவசூரியன் என்று நாம சொல்றோம். சூரியன் என்றால் இங்க சொல்ற சௌரம், இங்க சொல்லுகிற சௌரம் சூரியனை வழிபடுறது இல்லையா, அது சடசூரியன், சூரியனா பார்த்து வழிபடுறாங்க. நாம் அப்படி வழிபடுகிறார். சூரியனுக்கு உள்ளே ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, சூரியனுக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கிறது என்றால் மாணிக்கவாசகர் பாடுகிறார், அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க இல்லையா. நீங்க சூரியனை பாரு, சூரியனை பார்த்துட்டு கண்ணு கூட கூசுனப்பா, பார்க்க முடியலப்பா, இப்படிப்பட்ட உலையை யார் தந்தான், அமைத்தோன் ஒருத்தர், அவனை வணங்கு என்றார். சூரியன் மூலமாக சூரியனை இயக்குகின்ற பெருமானை வணங்கியதுதான் நாம் சொல்லியிருக்கோம். எனவே அது இல்லாமல் சூரியனை வழிபடலாம், அது சௌரம்னா. அடுத்து சௌமியம், இப்ப சொன்ன சௌமியம் சந்திரனை வழிபடுவது. அடுத்து கடைசியா வாமம், சக்தி வழிபாடு, வாம மார்க்கம் என்று இவையெல்லாம் கடவுள் கொள்கையுடைய மதங்கள். திருத்தகும் அறுவகை சமயம் என்று பொதுவாக சொல்வதற்கு உரையாசிரியர்கள் ஆறுகதம், இரண்ய கர்ப்பம், வைஷ்ணவம், சௌரம், சௌமியம், வாமம் என்று 6 வகையா சொல்லியிருக்காங்க. அது ஒரு வகை. அதுக்கடுத்து மேல் எழுதுறாங்க, லோகாயுதம், பௌத்தம், மீமாம்சை கடவுள் கொள்கை இல்லாதவை. இதை சேர்க்காதீங்கன்றாங்க, திருத்தகுல சேர்க்காதீங்க. இதெல்லாம் லோகாயுதம் இருக்க சார்,
பௌத்தம் இருக்குன்னு சொன்னா மீமாம்சை இருக்கு என்றால் இருக்கலாம். அதெல்லாம் கடவுள் கொள்கை இல்லாத மதங்கள், எனவே அதில் சேர்க்கக்கூடாது. லோகாயுதம், பௌத்தம், மீமாம்சை கடவுள் கொள்கை இல்லாதவை. அப்புறம் வைசேடிக நியாயம் சொன்ன தர்க்க மதம் கடவுளை அடையல் முத்தி என்று சொல்லவில்லை. கடவுளை அடைந்தால்தான் முத்தி என்று சொன்னேன். எனவே அவங்க இதில் பக்கத்துல வரல. அப்புறம் காணாபத்தியம், கௌமாரம், சாக்தேயம், வைரமம், பாசுபதம், மாவீரன் என்ற மதங்கள் இதெல்லாம் சைவத்தினுடைய ஒரு பிரிவா இருக்கிறது. எனவே அந்த தெய்வங்கள் எல்லாம் நம்ம இழிவது கிடையாது, இழிப்பா சொல்லக்கூடாது, இழித்து சொல்வது கிடையாது, வழிபடுகிறார்கள் என்று சமயங்கள் இப்படி எல்லாம் விளந்திருக்கின்றன என்று சொன்னார். இது திருத்தகும் அறுவகை சமயம் என்று இந்த இதில் அடங்குவோம். அடுத்து இருமுச்சமயம். இருமுச்சமயத்து பேய் தேர்ந்தால் இல்லையா, அந்த இருமுச்சமயத்து பேய் தேறியது என்றால் முதல்ல சொல்றது உலோகாயம். பேய் தேர் என்றால் உலோகாயம். என்ன சொல்றாங்க தெரியுங்களா? எதை சொன்னாலும் இல்லைன்னு சுலபமா சொல்ற. கடவுள் இல்லை, சொர்க்கம் இல்லை, வினை இல்லை, புண்ணியம் இல்லை, எதை சொன்னாலும் இல்லைன்னு. பரிமேலழகர் அழகா உரை எழுதுனா, கடவுள் கொள்கை என்றால் மூன்று. கடவுளை நம்புவது மட்டுமல்ல, கடவுளை நம்புதல், வினையை நம்புதல், புண்ணிய பாவம் வினையை நம்புதல், மறுபிறப்பை நம்புதல். கடவுள் கொள்கை, வினை கொள்கை, மறுபிறப்பு கொள்கை, இந்த மூன்றும் தான் ஆஸ்திகம். இல்ல ஒன்று குறைந்தாலும், ஒன்று நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாலும் நீங்க நாஸ்திகம் தான். கடவுளை மறுப்பது மட்டுமல்ல, வினையை மறுப்பது, மறுபிறப்பை மறுப்பது, இதெல்லாம் நாஸ்திகம். ஒன்றை மறுத்தால் நாஸ்திகம். அப்படியே திருக்குறள் எழுதுற. அதனால்தான் கடவுள் வாழ்த்து நீங்க பார்த்தீங்கன்னா திருக்குறள் எல்லாம் தெரியும், திருக்குறள் தெரியும், முதல் அதிகாரம் அதுல கடவுள் வாழ்த்திலே போட்டார். எனவே கடவுள் கொள்கை. இருள் சேர் இருவினையும் சேரான்னு வினையை சொல்றார். அதுக்கப்புறம் பிறவி பெருங்கடல் நீந்துவது பெருங்கடல் மறுபிறப்பு சொல்றார். நிறைய பெருங்கடல் போல பிறப்பும் நிறைய இருந்தார். எனவே கடவுள் கொள்கை, வினை கொள்கை, மறுபிறப்பு கொள்கை மூன்றையுமே திருக்குறள் வருகின்றது அல்லவா, முதல் அதிகாரத்தில் வருது. எனவே அவர்களெல்லாம் ஆஸ்திகர். இதுல எதை ஒன்று மறுத்தாலும் ஆஸ்திகர். முதல்ல லோகாயுதம், பௌத்தம். பௌத்தத்தை பற்றி சொல்ற பொழுது உங்களுக்கு இது போன்ற சமயங்களுக்குள்ள புத்தகம்லாம் இருக்கு, நாங்க சொல்லியிருக்கிறோம். எல்லாவற்றையும் இங்க சொல்ல முடியாது, சுருக்கமா நான் சொல்லிட்டு போறேன். பௌத்தத்தை பற்றி சொல்றது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு கடவுள் கொள்கை கிடையாது. என்ன சொல்றாங்க? தூய்மையாக மனசை வைத்துக்க, ஆசையை விட்டுடு, உன்னையே நீ ஆராய்ந்து பார்த்து எப்பொழுது மாசு நீங்குகிறாயோ அப்பொழுது நீயே முத்தனாக ஆகிறாய், நீயே புத்தனாக ஆகிறாய் என்றால் அப்பதான் உனக்கு புத்தி வருதுன்றான். புத்தன் அர்த்தம் புத்தி வருதுன்னு அர்த்தம். இப்பெல்லாம் நமக்கு புத்தி வருதுன்னா புத்தி வரல, நம்ம வரல. புத்தி இருக்குது ஆனா புத்தி வரல. எப்ப வரும் என்றால் உலகமெல்லாம் பற்றுட்டு போய் ஆசை நீங்கினால் வருதுல்ல, அதுதான் உங்களுக்கு புத்தின்றாங்க இல்லையா. அந்த மாதிரி புத்தி அடைந்தவர் தான் பௌத்தர் என்று சொல்லி, ஒரு பௌத்தர் அல்ல, நாம இலங்கையில இருந்திருக்கான், எங்க திரும்பினாலும் பௌத்தர் பாக்குறோம். கௌதம புத்தர் சொல்றமே, கபிலவசல் பிறந்தாரு, அவர் தான் புத்தர் நாம நினைக்கிறோம். நம்முடைய கொள்கைப்படி யார் புத்தர் தெரியுமா? ஆதி புத்தர். முதல்ல புத்தர் யார் தெரியுங்களா? நாம சொல்ற புத்தர் ஆதி புத்தர். விஷ்ணுதான் ஆதி புத்தர். தசாவதாரங்கள்ல ஒரு அவதாரம் புத்தர் அவதாரம். என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்திரன் என்ன பண்றான், கந்தபுராணத்துல வர செய்தி இது. இந்திரன் என்ன பண்றான், அவனுக்கு இந்த தேவலோகம் போர் அடிச்சு போச்சு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் டான்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம், எப்ப பார்த்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்றால் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நேரா போனான் கடவுள்கிட்ட, பெருமகிட்ட போனான். சாமி எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உங்க திருவடிக்கு நான் வந்துடுறேன். தேவலோகம் எனக்கு வேண்டாம், உங்க திருவடியை கொண்டுறேன் அப்படின்னா, இந்திரன் திருவடி கொண்டா ரொம்ப பிரச்சனை. தேவலா எத்தனை பேர் தேவலா இருக்கிறாங்க, அவங்களாம் என்ன ஊர்வீசி நமக்கெல்லாம் எங்க சான்ஸ், அவங்களாம் டான்ஸர். ஏன்னா என்ன பண்றாரு, இப்ப வராதப்பா என்று சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். உடனே என்ன பண்ணார், மயக்கக்கூடியவன். இந்த புத்தி வந்தால் மயக்கக்கூடிய யாரு என்று சொன்னால் திருமால் தான். ஏன்னா பாரதத்துல புத்தி வந்துதான் அர்ஜுனன் பேசுறான், இவங்கெல்லாம் கொல்லக்கூடாது, எல்லாம் பீஷ்மாச்சாரியா கிருபாச்சாரியா நிற்கிறாங்கன்னு சொன்னா அதெல்லாம் தப்புப்பா, போர்க்களத்துல ஒப்பாரி கூடாது என்று சொல்லி பகவத்கீதை செய்தார் என்றால், தெளிந்து கிடக்கின்ற அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொல்லி மயக்கினார் இல்லையா, அதே போல இந்திரன் தெளிந்திருந்தான், அவனை மயக்குவதற்காக புத்தராக மாறினார். ஆதி புத்தரா மாறி பௌத்த கொள்கையை சொன்னார் அவர் தான். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, வைஷ்ணவத்தை ஒத்துக்க மாட்டாங்க. ஆதி புத்தர் என்றால் திருமாலுடைய அவதாரத்துல பௌத்தத்தை சொல்வதற்கு என்றால் கடவுள் கொள்கை இல்லை என்று சொல்லி தேவேந்திரனை திருப்பி தேவலோகத்துக்கு அனுப்பினார் என்பது கந்தபுராணம்.
எனவே புத்தர் என்றால் ஆதி புத்தர் தான். ஆனா பௌத்தர்களுக்கு கடவுள் கொள்கை கிடையாது. அதை பத்தி வேடிக்கையா ஒன்று சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாராம், உபதேசம் செய்து விட்டு வினாக்கள் இருந்தா கேளுங்கள், வினாக்கள் இருந்தால் கேளுங்கள் என்று சொன்னா கேட்பாங்க, மாணவர்கள் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு முறை கேட்க பொழுது ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்டாங்க. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்ட உடனே பேசாம இருந்தாரா, பேசாம இருந்தார், எடுத்து போயிட்டாங்க. மறுநாள் வந்தாங்க, மறுநாள் வந்து அதே மாதிரி அந்த கேள்வி கேட்டாங்க. அப்பவும் பேசாம இருந்தார். 2-3 நாள் பேசாம இருந்ததுனால மாணவர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க, கடவுள் உள்ளான்னு கேட்கிறோம், ஆனா புத்தர் வந்து பதில் சொல்ல மாட்டேன்றாரு, ஒருவேளை அவருக்கே தெரியாதோ பதில். மௌனமா இருந்தா அவ்வளவு பிரச்சனை பாருங்க. நீங்க கேள்வி கேட்டு பேசாம இருந்தேன்னு வச்சுங்களேன், சாருக்கே தெரியலன்னு இல்லையா, பதில் சொல்லணும் இல்லையா, ஆசிரியருக்கு சொல்லணும். பேசாம இருந்துட்டா என்ன ஆச்சு, சரி அவருக்கே ப்ராப்ளம் இருக்கு எழுந்து போடு, ஆசிரியர் சொல்லணும் இல்லையா. அது முக்கியமான கேள்வி. சில கேள்வி கூட சொல்லாம இருக்கலாம். முக்கியமா கடவுள் உண்டா என்று கேட்டால் அதற்கு மௌனமா இருந்தார். மாணவர் என்ன சொன்னார்கள், கடவுள் உள்ளா இல்லையா என்பது அவருக்கே தெரியாது என்று ஒருத்த முடிவு பண்ணலாம். இன்னொருத்தர் தெரியாதுன்னு சொல்லதுப்பா, குருப்பா அவருக்கா தெரியாது, கடவுள் உண்டான்னு சாதாரண கேள்வி கேட்கிறீங்க, கடவுள் எவ்வளவு பெரியவர், அதுல எனக்கு ஒரு சந்தேகம் வரலாமா என்று கடவுள் இருக்கிறார் என்று ஒத்துதான் பேசாம இருந்தார், கோபத்துல பேசாம இருந்தார் அப்படின்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் அதெல்லாம் இல்லை, கடவுள் இருக்கிறார் இந்த சாதாரண கேள்வி கேட்கிறீப்பா, உனக்கு தெரியாதா, கடவுள் இல்லவே இல்லப்பா, நான் எவ்வளவு நாள் சொல்லியிருக்கேன், இவ்வளவு நேரம் போதித்து கூட கடவுள் உண்டான்னு கேட்கிறேன், இந்த சீப்பா ஒரு கேள்வி கேட்கிறேன் என்று கோபத்தோடு இருந்தார், வெறுப்போடு இருந்தார் என்று மௌனத்திற்கு அத்தனை விளக்கத்தை கொடுத்தாங்க. அதனால என்ன ஆகுது, மகா மௌனம், பௌத்தத்துல மகா மௌனம் சொல்றாங்க. மகா மௌனம் என்றால் கேள்விக்கு விடை சொல்ல முடியாமல் மௌனமாக இருந்தார் என்றார். இதெல்லாம் கேள்வி அல்ல, உயர்ந்த கேள்வி அல்ல என்று அர்த்தம் அவங்க சொல்றாங்க. அது போல அவங்க பௌத்தத்துல சரியா சொல்றாங்க, 4 வகை பௌத்தம், 4 வகையாக இருக்கிறார்கள். பௌத்தர் போதிப்பாராம், போதிக்கிற போது ஒருத்தர் கேட்டாரா, ஒரு மாணவர் கேட்டாரா, எப்ப சார் பாடத்தை முடிக்க போறீங்க என்று கேட்டாராம். இப்ப நீங்க கேட்காம இருக்கிறீங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்ப சார் பாடத்தை முடிக்க போறேன்னு கேட்டாங்க இல்லையா. எப்பொழுது பாடம் முடியும் என்று கேட்டதாலே அவளெல்லாம் சௌத்ராந்திகர் சொல்றாங்க. அதே மாதிரி சில பேர் அவர் சொல்றாயா அப்படியே கேட்டுக்கோ என்று பேசாமல் கேட்டுக்கொண்டார்கள், எதிர்த்து சொன்னது கிடையாது. எதிர்த்து சொல்லாமல் அவர் அப்படியே சொன்னதை ஏற்றுக்கொண்டதாலும் திருப்பி கேட்காததாலும் அவர்களெல்லாம் தலைமாணாக்கர்கள், எனவே அவர்களாம் யோகாச்சாரம் என்று சொல்லி. அப்புறம் ஒரு பகுதி மாணாக்கள், நீங்க சொல்றதுல முரண்பாடு இருக்கிறதே, நீங்க சொன்னதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் சொல்றீங்க, எப்படி ஒரு நாள் சொல்றீங்களே என்று முரண்பாட்டை எடுத்து கேட்டார்கள், அவர்களாம் வைபாடிகர்கள் என்று இப்படி சொல்லிட்டு. இன்னொரு வகையானவர்கள் கேள்வியும் கேட்கல, அப்படி ஏற்றுக்கொண்டார்கள். கேள்வியே கேட்கலையாப்பா, இல்ல சார்ட்டாங்க இல்லையா, அவங்களாம் மத்தியமம், எனவே கேள்வி கேட்காதனால மத்தியம ஆசிரியர்கள் என்று மாற்றியவர்கள் என்று 4 வகையான பௌத்தர்களை சொல்கிறார். அந்த 4 வகையான பௌத்தருக்கு என்ன கொள்கை என்றால் சூன்யவாதம், அவரோட வாதம் சூன்யவாதம். 2வது அசர்க்காரியவாதம். நான் சுருக்கமா சொல்றேன், பௌத்தருடைய கொள்கையிலே சூன்யவாதம் என்று ஒன்று, அசர்க்காரியவாதம் என்று ஒன்று. சூன்யவாதம் என்றால் என்ன, அசர்க்காரியவாதம் என்றால் என்ன, அதை சொல்லதான் புரியும். ஆன்லைன்ல கூட நான் சொல்லல. சூன்யவாதம் என்று சொன்னால் ஒரு பொருள் உண்டா இல்லையான்னு அவங்க கேட்கணும், பௌத்தர்களை கேட்கணும். இந்த பொருள் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் என்ன சொல்லணும், இருக்கு சார், இருக்கு, இந்த பாக்குறீங்களா, இருக்குது, அதான சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டாங்க. உள்ளதும் அன்று இல்லதும் அன்று. இது என்ன பதில் தெரியல. உள்ளதும் அன்று இல்லதும் அன்று, உள்ளதும் அன்று இல்லதும் அன்று சொல்லனாததுன்னு. சூன்யம் என்பதற்கு சொல்லனாதுன்னா சொல்ல முடியாத அர்த்தம். ஒரு பொருள் இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியாதுன்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, பௌத்தருடைய கொள்கையில கணந்தோறும், ஒவ்வொரு கணந்தோறும் பொருள் மாறிக்கிட்டே இருக்கு. கணந்தோறும் பொருள் மாறிக்கொண்டே இருக்கு. எப்படி மாறுது, ஒரு பொருள் தோன்றுகிறது, உடனே அழிகிறது, அந்த அழிவிலே இன்னொரு பொருள் தோன்றுகிறது. அது அவங்க கொள்கை. அதுக்கு அவங்க சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னா கணபங்க நியாயம்
கணபங்க நியாயம், கணத்திலே அழிகின்ற ஒரு நியாயம், கணபங்க நியாயம். கணபங்க நியாயம் வடவன் சொல்வான். ஒரு கணத்திலே தோன்றிய பொருள் அடுத்த கணத்திலே அழிகின்றது, அடுத்த பொருள் இல்லை. ஆனா என்ன சொல்லுவாங்க, கடன் வாங்கினால் பௌத்தங்கிட்ட கடன் வாங்குவான். ஏன்னா வாங்கணும் எப்போ செத்து போயிட்டான்னு சொல்லாமே சொல்லலாம். கடந்தோறும் மாறுறமே, வாங்கியாச்சு அடுத்த கடன் நாம இல்லை, மாறி பத்தி இல்லையா, அவன் தான் சொல்லலாம் கடன் மாறு. நாம என்ன சொல்றோம், சைவத்துல பொருள்கள் கடந்தோறும் மாறுகிறது, சந்தேகம் கிடையாது, கண்டாயம் மாறுகிறது. அவன் என்ன பொருள் சொல்றான்னா, மாறுவது நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்றான். எது போல என்றால், ஒரு மழை பொழிகிறது, இந்த மாதிரி கட்டடம்ல ஒரு கூரை போல இருக்கு வச்சுங்களேன், கூரை. அந்த கூரையில மழை பெய்கிற பொழுது ஓட்டில சொட்டு சொட்டா விழும், தண்ணி விழும். அது ஒரு பாத்திரத்துல பிடிப்பாங்க, பிடிக்கிற பொழுது மேலேருந்து சொட்டு சொட்டா விழுகிறது. சொட்டு சொட்டா விழுகிறதே எப்ப நிறைஞ்சதுன்னு தெரியுமா, நமக்கு தெரியாது, பார்த்துட்டே இருப்போம், போயிட்டோம், வந்து பார்த்தா நிறைஞ்சிடும். என்றால் சொட்டு சொட்டாக இருந்தாலும் கூட அந்த கிண்ணம் நிறையுது இல்லையா, அது போல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வயசு போயிட்டே இருக்குது, மாறிட்டே இருக்கு. வந்த போது உங்களுக்கு ஒரு வயசு பேரு, இப்ப 3 மணி நேரம் ஆகி போச்சு இல்லையா, 3 மணி நேரம் நீங்க வயசாகி போச்சு உங்களுக்கு, அப்படிதான் வச்சுக்கணும். அதான் உண்மையும் கூட, அது உண்மைதான். அதாவது காலம் கணந்தோறும் நமக்கு மாறுகிறது, நாம் ஒத்துக்கிறோம். நேற்று இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இல்லை, நல்லா தெரிகிறது. ஆனா நாம் என்ன சொல்றோம், கணந்தோறும் பொருள் நிலை மாறுமே தவிர பொருளே மாறாது. சார் நீங்க தான் வந்தீங்க, நீங்க தான் போக போறீங்க, வந்த ஆள் நீங்க தான் குறிப்பிட்டு போறீங்க, வந்த ஆள் ஒரு ஆள்னா பொருள் மாறல, பொருள் நிலை மாறுமே தவிர பொருளே மாறாது. ஆனா பௌத்தர் என்ன சொல்றாங்க தெரியுமா, பொருளே மாறுதுன்றாங்க. கணந்தோறும் பொருளே மாறுகிறது. நேற்று முன்னைய கணம் இருந்தவர் இல்லை, இந்த கணம் இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெள்ளத்துல ஆற்றில் நீங்க குளிக்கிற பொழுது ஒரு முறை குளித்த ஆற்றிலே மறுபடியும் நீங்கள் குளிக்க முடியாதுன்னா, என்னன்னா தண்ணி போயிட்டே இருக்கு இல்லையா, தண்ணி போகுது இல்லையா, குளிச்சுட்டீங்க எழுந்துட்டீங்க, அதுக்குள்ள தண்ணி போயிடுச்சு, அப்ப இன்னொரு தண்ணி தானே. எனவே ஒரு முறை குளித்தால் அடுத்த முறை குளிக்க முடியாது என்றால் வேறொரு தண்ணீர் வந்து விடுகிறது. அதுபோல் ஒரு கணம் போனால் இன்னொரு கணத்தில் நீங்க புதுசாக பிறக்கிறீர்கள் அல்லவா என்று பௌத்தர்கள் கணபங்கவாரம் என்று சொல்லி இதை சொல்ல முடியாது என்பதாலே உள்ளதா இல்லதான்னு கேட்டா இது உள்ளதுதான், ஏன்னா இருக்குது. அப்ப ஏன் சார் இல்லதுன்னு சொல்றீங்க என்றால் இப்படியே இருக்குமான்னு கேட்கிறேன். இப்படியே இருக்குமா, இருக்காது. எந்த பொருளையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட வச்சிருங்க, பயன்படுத்தாம கூட வச்சிருங்க. இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரானிக் எல்லாம் ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க, பயன்படுத்தாம வச்சுட்டோட வீணா போயிடும். சார் பயன்படுத்தாம பேசாம வச்சிருந்தா நல்லா இருக்குமானா போயிடும். அதே போல இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கும் அல்லவா. எனவே உள்ளதுதான், ஆனா இப்படியே உள்ளதல்ல, இது மாறிக்கொண்டே இருப்பதாலே அதை இல்லதுன்னு சொல்லலாம் அல்லவா. அப்படி சொல்லுங்களேன், இல்லதுன்னு சொல்லலாம், ஆனா அதை இருக்குதே, நான் இப்படி இல்லைன்னு சொல்றது என்று இல்லதுன்னு சொன்னா இருக்குதுமா, இருக்குதுன்னா இல்லைன்னு. எனவே உள்ளதுமன்று இல்லதுமன்று அது சூன்யம் என்றால் சொல்ல முடியாததுன்னு அர்த்தம். பௌத்தத்துல சூன்யம் என்றால் சொல்ல முடியாதது. ஒரு பொருள் உள்ளதா இல்லதா என்று சொல்ல முடியாது. உள்ளதும் அல்ல இல்லதும் அல்ல, அது அவனுடைய வாதம். அது நமக்கு புரியாது, சும்மா கேட்டு வச்சு இப்படிதான் சொல்றான் பௌத்தத்தில். சூன்யம்னா பொதுவா சூன்யம்னா இல்லைன்னு அர்த்தம், ஆனா அவங்க அப்படி சொல்லலை. பௌத்தன் மட்டும் சூன்யம் என்றால் சொல்லணாதுன்னு எடுக்கிறாங்க, அவங்க அப்படிதான் பொருள் எடுக்கிறாங்க. சூன்யம் என்றால் இல்லைன்னு தான் அர்த்தம், ஒன்றும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனா அவங்க பௌத்தத்தில் அப்படி சொல்லலை, சூன்யம் என்றால் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அது ஒன்று. அப்புறம் அசற்காரியவாதம். அசற்காரியவாதம் என்று சொன்னால் உள்ள பொருள் தான் தோன்றும் நம்முடைய கொள்கை. சாங்கியமும் சைவ சித்தாந்தமும் சர்க்காரியவாதம் பேசுகிறது. சத்காரியவாதம் என்றால் காரணத்தில் உள்ளதுதான் காரியத்தில் வரும். மேகம் இருக்கிறது, மேகத்தில் தண்ணீர் இருந்தால்தான் மழை பொழியும், வெண்மேகம் மழை பொழியாது, கார்மேகம் மழை பொழியும். ஏன்னா கார்மேகத்துல தண்ணீர் இருக்கிறது, எனவே அது காரணம், மேகம் காரணம். அந்த காரணத்திலே உள்ள பொருள் சத் என்றால் உள்ளதுன்னு அர்த்தம். காரணத்திலே உள்ள பொருள் தான் காரியத்திலே வரும். மண்ணில் இருந்துதான் மண்பானை வரும், வேற எதிர்ந்தும் பானை கொண்டு வர முடியாது. பொன்னிருந்து பொன்பானை வரலாம், பொற்குடம் வரலாம். அது போல எந்த பொருள் இருந்து வருகின்றதோ அந்த பொருள் காரணமா இருந்து காரியமாக மாறும். எனவே அதற்கு சர்க்காரியவாதம் என்று பெயர். சர்க்காரியவாதம் என்றால் சுருக்கமா என்ன சொல்லுவாங்க, உள்ளதுதான் தோன்றும், உள்ளதே தோன்றும், இல்லது வாராது. சர்க்காரியவாதத்துக்கு என்ன டெபினிஷன்? உள்ளது உள்ளதே தோன்றும் வச்சு, உள்ளதே தோன்றும், இல்லது வாராது.
வேறு வகையா சொன்னா இல்லது வாராது உள்ளது போகாது, இல்லது வாராது உள்ளது போகாது, அதுவும் சத்காரியவாதம். நம்முடைய கொள்கை என்ன சொன்னா, சைவ சித்தாந்த கொள்கை, ஒரு பொருள் என்று சொன்னால் அது உள்ள பொருள் தான். அது எதுவா இருந்தாலும் சரி, உடம்பு கூட நிலைக்காது நாம சொல்றோம். சார் கொஞ்ச நாள் இருக்குது போயிடுது, இருக்கலாம், இருந்தாலும் அது உள்ள பொருள் தான். கனவு ராத்திரி கண்டா உடனே எழுந்துடுறோம், கனவு உள்ள பொருள் தான். எதுவுமே இல்லாத பொருள் என்று நமக்கு கிடையாது. சைவ சித்தாந்தத்துல இல்லாத பொருள் என்பது இல்லை, மாறாக நில்லாத பொருள். இல்லாத என்றால் நிலையில்லாத பொருள். நாம சொல்றோம் உடம்பு நிலையில்லாத பொருள், உடம்பு இல்லாத பொருள் அல்ல, உடம்பு இருக்குது, அது எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது. எனவே உள்ள பொருள் தானே தவிர அது கொஞ்ச நாள் இருக்குமா அதிக நாள் இருக்குமா அதனுடைய ஆயுள் காலம் நமக்கு தெரியாது. இது கூட உள்ள பொருள் தான், கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும். எல்லாம் உள்ள பொருள் தான், அது இல்லாத பொருள் கிடையாது. நம்மை பொறுத்தவரையில் வடமொழியிலே சத்து என்பதற்கு அசத்து என்கிறார்கள். சத்து என்ற சொல்லுக்கு அசத்துன்றாங்க. நாம என்ன விளக்கம் கொடுக்கிறோம்? சத்து என்றால் உள்ளது. அப்ப உள்ளது சத்து உள்ளதுன்னா அசத்துன்னா இல்லது, சுலபமா சொல்லுவாங்க, உடனே எல்லாம் சொல்லுவாங்க இல்லது. நாம அப்படி சொல்றது கிடையாது. உள்ளது என்றால் சத் என்றால் நிலையாக உள்ளது, அசத்து என்றால் நிலையில்லாத உள்ளது. வித்தியாசம். அசத்து என்றால் இல்லாத பொருள் அல்ல, இல் பொருள் அல்ல, உள்பொருள் தான். ஆனால் நிலையில்லாத பொருள், நிலையற்ற பொருளைத்தான் நாம சொல்றோம். எல்லாத்திலையும் பாருங்க, உலகத்தை எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நிலையில்லாத பொருள் தான். ஏறக்குறைய நான் பிறந்து ஏறக்குறைய இங்க 16 ஆண்டு காலம் இங்க இருந்தேன். விட்டு போயாச்சு, வரோம், ஆகிப்போச்சு. 75 வயசு ஆகிப்போச்சு. 75 காலத்துல காஞ்சிபுரத்தை பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரம் மறந்தே போச்சு, பழைய காஞ்சிபுரம் மறந்தே போச்சு. எப்படா இருந்தோம் என்றால் மாறிக்கொண்டே இருக்குது. மாற்றமாக வையகம்ன்றது போல மாறிக்கொண்டே இருக்குன்னா இல்லாத பொருள், நிலையில்லாது மாறிக்கொண்டே இருக்கும் என்றால் அசத்து என்பதற்கு நிலையில்லை. எனவே பௌத்தர்கள் சொல்லுகின்ற சூன்யம் என்பதற்கு சொல்லனாதது லோகாயுதம், பௌத்தம், கடவுள் கொள்கையில்லாத மதம். அப்புறம் மீமாம்சை. மீமாம்சை சொன்னேன், கர்மகாண்டமே சிறந்தது என்று சொல்றாங்க இல்லையா, அவங்களாம் மீமாம்சை, கடவுள் கொள்கை இல்லாதவர்கள். அடுத்து மாயாவாதம். மாயாவாதம் என்பது ஏகான்மவாதம். வேதாந்திகள் மாயாவாதத்தை சொல்கிறார்கள். மாயாவாதிகள் நம்மை பார்த்து என்ன கேட்கிறாங்க கேள்வி, சார் நீங்க கூட தான் மாயை சொல்றீங்க, சைவ சித்தாந்தத்துல ஆணவம் கண்மம் மாயன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க மாயாவாதி இல்லையா கேட்கிறாங்க. நாங்க தான் மாயாவாதியா? மாயை நாங்க சொல்றோம், மாயை நாங்க சொல்வதாலே எங்களை மாயாவாதின்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க மாயாவாதி இல்லையா? மாயை உங்களுக்கு உடன்பாடு தானேன்னு கேட்கிறாங்க. நியாயமான கேள்விதானே. ஏன் நாம மாயாவாதி சொல்றது கிடையாது என்றால், மாயைக்கு நாம் தனக்கு சொல்லுகின்ற பொருள் வேறு, வேதாந்திகள் சொல்லுகின்ற பொருள் வேறு, பொருள் வேறா இருக்கு. அதனால அதை சிறப்பான மாயாவாதிகள். என்ன வேறுபாடு என்றால், மாயை என்ற சொல்லையே தமிழ் சொல்லா நாம சொல்றோம். தமிழ் சொல்லாக மாய் பிளஸ் ஆ, மாய் பிளஸ் ஆ மாயா, அது ஒரு சொல். மாய் என்றால் அழிதல், ஒடுங்குதல். ஆ என்றால் வெளிவருதல். எங்கே ஒடுங்குகிறதோ அங்கிருந்து வெளியே வரும். நாம எங்க ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம், மறுபடியும் அந்த ஊரு தான் போகும். ஏதோ ஒரு வீட்டுல இருந்து வந்திருக்கிறோம், அந்த வீடு தான் போகும். எங்கிருந்து வந்தோமோ அங்கேதான் போக போறோம். அழகாக சைவ சித்தாந்தம் சொன்னாங்க. பெருமானை சொல்ற பொழுது ஆதி அந்தம் அப்படின்னா, ஆதி அந்தம் சொன்னாங்க. அப்பா சொல்லுவாங்க, ஆதி அந்தம் நமக்கு கூட ஆதி அந்தம் தான். எப்படி ஆதி அந்தம் என்றால், நம்ம ஆதியில எப்படி இருந்தோம்? குழந்தையா இருந்தோம். குழந்தையா இருந்தோம் இல்லையா? ஆதியில குழந்தையா இருந்தோம். குழந்தையா இருக்கிற பொழுது பல்லு கிடையாது. குழந்தையா இருக்கும் பொழுது திரவம் பால் தான் குடிச்சு. குழந்தையா இருக்கும் நாம நடக்க முடியாது, கூட அழைச்சு போவா. குழந்தையா இருந்தா யாருன்னு தெரியாது. அப்பா பாரு, அம்மா பாரு, மாமா பாருன்னு சொன்னா இது ஆதி. அந்தம் கடைசி காலத்துல அப்பவும் பல்லு கிடையாது, அப்பவும் திரவம் தான், பால் தான் குடிக்கிறாங்க. அப்ப யார் வந்திருக்காங்க தெரியாது. தெரியுதா? யார் தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. அக்காப்பா அக்காப்பா தெரியாதா? அப்படியா, போச்சு, கண்ணு போச்சு. அப்புறம்